சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சாருமதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சாருமதி அம்மா விநாயகர் பாடல். பாடுறங்கம்மா. எக்கோ அடிக்குதான்னு மட்டும் பாருங்க. பிடியதன் ஊரு ஊமை கொளமிகு கரியது, வடி கொடு கனதடி வழிபடும் அவரிடம், கடி கணபதீவர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சாந்தாமா நாலொருத்ததி பாடு. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அமர்வு திருவடி வணக்கம்மா. அடுத்தடியா திருவடி சாந்தி அம்மா திருவடி பாடல் போன வாரம் முடிஞ்சதுமா. நீ 14வது அமர்வு ஆரம்பம். என்னுடைய புக்குல 801வது பாடல் ஆரம்பங்கம்மா. சிவானந்தா அம்மா, அம்மாவை வருக வருக என்று நம்ம ஏஜன் கோவில் சார்பாக வரவேற்கிறோம். அம்மா உங்கள் வசம் ஆரம்பிக்கலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய கழைப்பிள்ளையார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, ஆசிரியர் பிரானாகிய எங்கள் குல தெய்வமாம் தெய்வ செக்கிழ பெருமானார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவர்களும் துருவர்களும் கூட்டுவிக்க, இந்த குழுவின் சார்பாக இணையத்துல நாம தொடர்ந்து நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். குருவர்களும் திருவர்களும் கூட்டுவித்து இன்றைய அமர்வுக்குள்ள நுழைகிறோம். ஆமாம் பொன் கூட்டகத்த சொல்லினம் பைங்கினியே, பாமாலையாழ் முறைய பானழிய பண்டருள் செய், மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியம் கோமாண்டன் புகழொருகால் இன்புரணி போராயே, கொச்சையர் போன் தன் புகழ் யான் இன்புரணி போராயே. திருச்சிற்றம்பலம். வேதனரி தழைத்தோங்க மிகு சைவ துறை வழங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுது, சீதவள வயல் புகழை திருஞான சம்பந்தர் பாதமலை தலை கொண்டு திருத்தொண்டு பரவான நம்மளோட புராணத்தை ஆரம்பிச்சாங்க நம்ம தெய்வ செக்கிழ பெருமானார். அவங்க ஞானப்பால் பெற்று பல அற்புதங்களை செய்து கொண்டு மறைக்காட்டு இறைக்கதவை திறந்து மூடியும் இருக்கக்கூடிய அற்புத நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிற காலங்கள்ல மங்கையர்க்கரசி அம்மையாரும் புலச்சிறை நாயனாரும் தங்கள் நாடு உய்தியடவும் தன் பதியும் உய்தியடையவும்
நம்மளோட பெருமானார மதுரையம்பதிக்கு அடைக்கிறாங்க. அந்த மதுரையம்பதியில வந்துட்டு அவங்க எதுக்கு அழைச்சாங்க, அந்த சைவத்தை நிரூபிக்கிறதுக்கு வராங்க. அவங்க மடத்துக்கு தீ வச்சதால அது கோபம் வருது. அந்த கோபத்தீய பையவே சென்று பாண்டியருக்காக வேணவனே பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் எடுக்குது. இந்த வெப்பு நோய சுவாமி இரண்டு முதல் வலப்பகுதி ஒரு பக்கமும் இடப்பகுதி ஒரு பக்கமுமா தீட்டாங்க. அதுல வெற்றி அடைந்தாலும் கூட அவங்க அதுக்கப்புறம் ஒரு அனல்வாதம் பண்றாங்க. அதுலயும் தோல்வி உற்றாலும் அவங்க ஒத்துக்காததால புனர்வாதத்துக்கு வராங்க. வைகை கரையில வந்தாங்க. வைகை கரையே ஒரு தீட்சா மண்டபமாக நம்மளோட ஞான ஆசிரியராகிய நம்மளோட பிள்ளை பெருமானார் ஞான ஆசிரியராக பக்குவம் பெற்ற மாணாக்கராக நம்மளோட நின்றசேர் நெடுமாறனா ஆக போற பூன்பாண்டியரும் இருக்க வாழ்க அந்தனர் என்ற அந்த தீட்சைக்குண்டான அந்த பதிகத்தை பாடுறாங்க. 12 பாடல்களை கொண்ட பாசுரம் பாடுறாங்க. நம்மளோட சிவஞான போதம் மாதிரி அந்த 12 சூத்திரங்களை கொண்டது. நம்மளோட சாத்திரங்கள் 12 கொண்டதை பாடினாங்க. அந்த பாட்டை நல்ல விவரமா நம்ம 2 வகுப்புகளா சிந்தித்திருந்தோம். 2 வகுப்புகள்லயும் உங்களை 1, 2ன்னு ஒரு போட்டு குறிக்க சொல்லியிருந்தேன். திருஞான சம்பந்த தேவே போற்றி, மெய்மசேர் வேத வாயாய் போற்றி, அருளுரு சண்பை ஆண்டகை போற்றி, வெம்மை தீர்வேங்குரு வேந்தே போற்றி, விளங்கிய பூந்தராய் வேந்தே போற்றி, உமையருள் ஞானம் உண்டாய் போற்றி, களங்கமிழ் சண்பை காவல போற்றி, விமலமார் சண்பையர் வேந்தே போற்றி, அறநுறு சண்பை அரசே போற்றி, எனும் 4 இத்திருப்பெயர் துதி விரவிய கொள்கை மேலாய் போற்றி, பெம்மான் இவன் என்னும் பிள்ளை போற்றி, ஓதாத உண்மைகள் உணர்ந்தாய் போற்றி. வணக்கம் அம்மா. அனைத்து அடியார்களுக்கும் திருப்பெயர் துதி தடை மனமொன்றி நாள்தோறும் சாற்றுவோர் இம்மையினில் நன்கு எய்தி மெய்மை வீட்டில் இன்பம் மேவுவர் நிலைமை அப்படின்றாங்க. அந்த பெருமானார துதி சொல்றாங்க. நம்ம புறான் சொல்ல வந்த நீங்க பாட்டுக்கு துதி சொல்லிட்டு இருக்கீங்கன்னாக்கா, இந்த 12 வார்த்தைகள் உங்களை குறிக்க சொன்னேன் இல்லைங்களா? அந்த 12 வார்த்தைகளும் நான் என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார் ஞான சம்பந்தர் கொடுத்து வணங்கின அந்த துதி தான் அந்த 12 வார்த்தைகள். அதுல என்ன பண்றாங்க, உரை சொல்ல வந்த நம்மளோட சிக்கை செய்ய அதை ஒரு துதியாவே நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. அதை திரும்ப சொல்றேன் கேளுங்க. இந்த துதிய தினமும் நம்மளோட ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம். சிலர் குருவா, மற்றவர்கள் எல்லாருமே பொதுவா வழிபாடு செய்யலாம். ஞான குருவா அவரை ஏத்துட்டு இருக்கவங்க இந்த போற்றி சொல்லி தினம் ஒரு 12 போற்றி சொல்றதுக்கு எவ்வளவு 1 நிமிஷம் கூட ஆகாது. அப்படி வழிபாடு செய்தா சிறந்த ஒரு குரு வழிபாடு அது இருக்கும். குரு பூர்ணிமால மட்டும் இல்ல, எல்லா நாளையும் வழிபாடு செய்தா அந்த குரு வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன அந்த நம்பர்ஸ் பாருங்க. 824ல ஒரு பாட்டு சொல்லியிருப்பேன், ஞான சம்பந்தர் மொழிந்தார். அடுத்து 827 சண்டை ஆண்டகையார் அவர். அடுத்து 831 அந்தன் பூந்தராய் வேந்தர் அருளினார். 833ல என்றன சண்பை காவலர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஆண்ட சண்பை அரசர் அருளினார் 837. 838 கூறும் கருணை திறன் என்றனர் கொள்கை மேலோர் 838. 839ல பெரிதும் சொல்ல கேட்டனும் என்றார் பிள்ளையார்தாம். 840ல ஒரு யாவும் ஓதாது உணர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 841ல மேவுற்ற சீர் உற்றது என்றனர் வேதவாயர். 842ல மேலாம் கருணை திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார். எல்லாமே 4வது வரிதான். அப்புறம் ரொம்ப முக்கியமான பாட்டு என்னது, 843ல ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார். இப்படி 12 வரிகள் உங்களை குறிக்க சொல்லியிருந்தேன் முன்னாடி வகுப்புல இல்லைங்களா? அந்த 12 வரிகள் தான் இப்ப அது அப்படியே இங்க வரும் பாருங்க. திருஞான சம்பந்த தேவே போற்றி, அருளுரு சண்பை ஆண்டகை போற்றி, விளங்கிய பூந்தராய் வேந்தே போற்றி, கலந்தமிழ் சண்பை காவல போற்றி, அறநுறு சண்பை அரசே போற்றி, விரவிய கொள்கை மேலோய் போற்றி, பெம்மான் இவன் என்னும் பிள்ளை போற்றி, ஓதாது உண்மைகள் உணர்ந்தாய் போற்றி. ஓதாது அது சொன்னார் இல்லையா? 840 ஓதி என்று உரை செய்தார் யாவும் ஓதாது உணர்ந்தார். அததான் இப்படி சொல்றார். ஓதாது உண்மைகள் உணர்ந்தாய் போற்றி, மெய்மை செய் வேத வாயாய் போற்றி, வெம்மை தீர் வெங்குரு வேந்தே போற்றி, உமை அருள் ஞானம் உண்டாய் போற்றி, விமலமார் சண்பையர் வேந்தே போற்றி,
எனும் முன்னான்கு இத்திருப்பெயர் துதி முன்னாங்க 12 துதி தன்னை மனம் ஒன்று நாள்தோறும் அப்ப தினம் சாத்தணும்னு சொல்ற நாள்தோறும் சாற்றும் இன்மையில் இன்பம் ஏது அப்படி யார் சாற்றுவோர் இன்மையில் இன்பம் இந்த இன்மையில் ஏது மெய்மை வீட்டின் இன்பமும் மேவர் இங்க இன்மைக்கும் மறுமைக்கும் ரெண்டுக்கும் இன்பத்தை சுவாமி கொடுப்பார் இத கொடுக்க சொல்லணும்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டை நான் உங்களோட பிரேமம்மாவுக்கு ஒரு போட்டோ காப்பி எடுத்து அனுப்புறேன். அவங்க குரூப்ல போடுவாங்க. வேணுன்றவங்க அந்த போட்டோ எடுத்து அவங்க அத எப்படியெல்லாம் போற்றி ஞானசம்பந்தரோட அருளை பெற்றுக்கணுமோ அப்படியெல்லாம் பெற்றுக்கலாம். அப்புறம் நம்ம 2 வாரமா இந்த பாடல தான் வாழ்காந்தனர் தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாடல தான் சிந்தித்து இருந்தோம் இல்லைங்களா. இன்னைக்கு பெரிய புராண பாட்டை சிந்திச்சிருவோம் கிடுகிடு. ஏன்னா ஏற்கனவே பொருள் தெரிஞ்சதால சீக்கிரமா நம்ம போயிட முடியும். 821 பாடல் எண் 821 தொடர் எண்ல 2724. அந்தன தேவன் ஆனினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் இன்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன் வைத்த அர்ச்சனை வழிபாடு மன்னமாம். அதனால அந்தணர்களை முதல்ல சொன்னாங்க. கேள்வி நற்பயன் வீழ்ப்புணலாவது நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பு ஆதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூலம் அச்சிவை காக்கும் முறையால். அப்போ வேள்வியோட நல்பயன் வீழ்ப்புணல்ன்றதால வீழ்க தன்புணல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனையோட உறுப்புகள் எல்லாம் என்னத்துக்காக நம்ம வீட்லயே நம்ம ஒரு அர்ச்சனை பண்றோம். எதுக்காக பண்றோம்? ஒரு நன்மை வேணும் தானே பண்றோம். அந்த நன்மை யாருக்கு வரணும்னா மன்னனுக்கு வரணும். மன்னனுக்கு வந்தா மக்களுக்கு தானாவே மன்னனை வாழ்த்துறாங்க. அம்மா மன்னிக்கணுங்கம்மா. எனக்கு 2700 எத்தனாவது பாட்டுங்கம்மா? 2724. 2724 ஒரு பாடல் முன்ன பின்ன இருக்கலாம். தொடர் எண்ல 2724 புராண எண் 821 821 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேங்கம்மா. நன்றிங்கம்மா. போலாமா? 823 மூணாவது பாட்டு. அதுல ஆழ்ந்த தீயதுன்னு ஏன் சொன்னாங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் இருக்க தீயது ஒழியணும். தீயது போனது மட்டும் இல்ல, நல்லது வரணும். இருட்டு போனா பத்துமா விளக்கும் ஏத்தணும் இல்லைங்களா. அது மாதிரி எல்லாம் அரண் பெயர் சூழ்க. ஏன்னா அங்க என்ன சொன்னாங்க? சைவ நெறி நடக்கணும்னு தானே சொல்லிட்டு வந்தாங்க. அதனால எல்லாம் அரண் பெயர் சூழ்க. இந்த அரண் பெயர் சூழறதால என்ன நடந்துக்க போகுது? சாமியோட பெருமை எல்லா இடத்துலயும் வரப்போகுதானா? அல்லவே இல்லை. சாமி என்ன பெருமையும் தன் பெருமை தானறிய தலைவன். அவருக்கு பெருமைன்னு ஒண்ணுமே கிடையாது. சுவாமியை பத்தி வணங்குனா என்ன பண்ணும்னா உயிர்கள் ஊர்தி அடைஞ்சு திருப்பி சுவாமியோட திருவடிக்கு போகும். வணங்கலைன்னா திரும்ப திரும்ப பிறவி எடுத்துட்டே இருக்கும். நமக்காக தான் சாமியை வணங்குற மொழிய சாமிக்காக சாமியை வணங்குறதே கிடையாது. சிவபெருமானுக்காக நம்ம வணங்குறதே கிடையாது. ஒரு கோயில் கட்டினாலும் சரி, அவரை வணங்குறதாலும் சரி, ஒரு பூ எடுத்து போட்டாலும் சரி, அந்த பலன் நமக்காக தான், நமக்கு திரும்ப வரணும்னுக்காக தான் வணங்குற மொழிய. நம்ம நினைச்சுக்கிறோம் கோயில நம்ம தான் காப்பாத்துறோம். நம்ம இந்த கோயில் இடிந்து போகுது, நம்ம காப்பாத்தலாம். யார் காப்பாத்துறது? ஒரு கோயிலையே காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு சிவன் ஒன்னும் சாதாரணமானவர் கிடையாது. அவர் கோயில செய்யக்கூடிய தப்ப கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அவரோட அரசாட்சி கிடையாது. ஓடி மீன்கான சாமி விட்டு வச்சிருக்காரு. எத்தனை தடவை மன்னிக்கணும், எத்தனை தண்டிக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். அவர் விட்டு வச்சிருக்காரு. நிறைய பேர் வீணாவசமா ரொம்ப பொங்கிட்டு கோயிலெல்லாம் நாம தான் காப்பாத்தணும், நம்ம காப்பாத்தல, நீங்க எல்லாம் சோறு தின்றீங்களா, அது தின்றீங்களா, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கோயில் சாமிக்கு தன்னை காப்பாற்றி கொள்ள தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. அது மாதிரி நிறைய பேரை தண்டிக்காத இருக்குது. இதெல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு கேக்குறாங்க. சாமியை தண்டிக்க அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்வாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? தெய்வம் ஒரு தடவைக்கு 2 தடவை மன்னிச்சு விடும். அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அப்படி இருந்தும் திருந்தலனாதான் தண்டிக்குமே வழியாதுன்னா இதெல்லாம் மேலிடத்து சமாச்சாரம். ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்போ ஆழ்க தீயதுன்னு சொல்ற, எல்லாம் அரண் பெயர் சூழ்கன்னு சொல்ற. எதனாலனாக்கா அஞ்செழுத்து ஓதி உயிர்கள் யாமே வாழறதுக்காக சொன்னாரே ஒழிய சிவபெருமானுக்கு பெருசா இதுல ஒரு நன்மையும் வரப்போறது இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சொன்ன வையகமும் துயர் தீர்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு என்னும் நீர்மை இகபரத்தில் துயர் மண்ணி உலகத்தவர் மாற்றிட முன்னர் ஞான சம்பந்தர் மொழிந்தார். இந்த உலகத்துல சைவர் மட்டும் இல்ல, எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் இத சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? அரிய காட்சியர்னு சொன்னார். ஏன்? பசுஞானம் தாலையும் பாசஞானத்தாலும் காண முடியாத ஏதோ ஒரு கொஞ்சம் குரல் கொஞ்சம் கிளீனா இல்லாத மாதிரி இருக்கு. இத்தனை வாட்டி இருந்ததற்கு இந்த வாட்டி
குறைன்னு இருக்குது. கொஞ்சம் குறைன்னு இருக்கு, சரியா கேக்கல, கொஞ்சம் இதா இருக்கு. நாங்க கிளியரா இருக்கேன், எங்க வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன், ஒரு சத்தமும் இல்ல. ஃபேன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சொன்ன அரிய காட்சியர் என்பது இப்ப பேசுங்க. இப்ப இல்ல, கொஞ்சம் டபுள் குரலா ஒரு மாதிரி கரகரன்னு இருக்க மாதிரிதான் இருக்கு. நான் கிளீனா இல்ல, அது நம்ம யூடியூப்ல பதிவிடுறதுனால எல்லாரும் பாப்பாங்க இல்லைங்களா, அதுக்குதான் சொல்ல. மற்ற அடியாருக்கெல்லாம் எப்படிமா இருக்கு? கொஞ்சம் எக்கோ மாதிரி தான் இருக்கு, எக்கோ அடிக்கிற கொஞ்சம் குறைன்னு கேக்குதுங்கம்மா. எல்லா அடியாருக்கும் அதாம சொல்றாங்க. எல்லா அடியாருக்கும் கொஞ்சம் குறைன்னு இருக்கதான் சொல்றாங்க. கட் பண்ணி வெளியில போயிட்டு வரவா? சரி, போயிட்டு வாங்கம்மா. பிரேமாம்மா, திருவடி வணக்கம்மா. பிரேமாம்மா, திருவடி வணக்கம். அதாவது ஒரு ஆரம்பிச்ச ஒருபாடு நடுவுல யாரும் குரல் பதிவு கொடுக்க கூடாது, அதனாலதான் பேசுறேன். இப்ப பேசுறேன். அம்மா வெளியில போறாங்கன்னு சொன்னனாலதான் பேசுனேன். வேணாம், அது ரெக்கார்ட்ல ஓடிட்டு இருக்கு, வேண்டாம், பேசாது. அம்மா நீங்க ஆரம்பிங்க. அம்மா கிடைக்குதா? இல்ல, இப்பயும் அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்றது நானு? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, சரியாயிடும். ஃபேனை சுத்தமா ஆஃப் பண்ணவா? சரி, ஆஃப் பண்ணிடுறேன். எங்களுக்கு கிளியரா தான் இருக்கு. எங்களுக்கு கிளியரா இருக்குமா? உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஆமாமா. சரி இருங்க, ஃபேன் ஆஃப் பண்ணி பாக்குறேன். நான் ஒரு 5 minutes முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகேவாமா? இப்ப கேக்குதாமா? நீங்க பேசுங்கம்மா, இப்ப ஆரம்பிங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்படிதான் இருக்கா? இல்ல, நீங்க தொடர்ச்சியா பேசுங்க, அப்பதான் தெரியும். இல்ல, நீங்க பேசிட்டே இருக்குமா, அப்பதான் தெரியும், ஒரு வார்த்தை தெரியாதுல்ல. சரி சரி, ஓகே ஓகே. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, அரிய காட்சியர்னா பசுஞானம் பாசஞானத்தால காண முடியாத பெருமானா, அப்ப பதிஞானத்துலதான் உரிய அன்பில் இருக்கவங்களுக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்றாரு. ஆனாலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்க முடியும்ன்றதுக்காக அவர் பெரியவர் என்றாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 அறிவார் இவர் பெற்று இவருடைய அன்பை வந்து இன்ன தன்மையின் என்று அறியா சிவன் அப்படின்றத சொல்றாங்க. வெந்த சாம்பல் விரையன பூசியே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தான் நித்தியமானவர். இந்த கடைசி காலத்துல, சங்கார காலத்துல, மாசங்கார காலத்துல இருக்கக்கூடிய சாம்பலை தன்னோட பூசி இருக்கக்கூடிய பெருமானார். தாயில தந்தை இல்லர் என்பது அவர் என்ன பண்றார், அவரே உலகத்தெல்லாம் படைக்கிறதால அவருக்கு மேல யாரும் இல்லைன்றத நம்மளோட பெருமானார் எமக்கு நாதர் பிறப்பிலர் அப்படின்றாங்க. அப்ப பிறக்கிறவங்க எல்லாரும் கடவுளர் கிடையாது, பிறக்காதவர்கள் தான் கடவுள் அப்படின்றத சொல்றாங்க. தம்மையே சிந்தியா என்னும் தன்மையில் அந்த அக வழிபாடு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னத்த சொன்னாங்க, புற வழிபாடு சொல்றாங்க. ஆதியா தாள் அடைந்து இன்ன கேட்கவே அப்படின்னு சொல்லிட்டு புற வழிபாட்டை சொன்னாங்க. இதெல்லாம் செய்தாக்க நம்ம மாதுக்கம் நீங்கலாம் அப்படின்னாங்க. அப்படி மாதுக்கம் நீங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பக்தி வரும்பொழுது நமக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. என்ன பேரு? சாதுக்கள்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணிட்டு நம்மளுடைய பெருமானார், அந்த நம்மளோட சண்டேச பெருமானாரோட பெருமையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் சலந்தரனை அழித்து அந்த அந்த சலந்தரனை அடித்ததும் அந்த சக்கரத்தை திருமால் பெற்ற அந்த புராணத்தையும் சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து அச்சன்றி இந்த இதுல வந்து எல்லாம் முடிந்த முடிவா என்ன சொன்னாங்க, ஞானம் ஈசன்பால் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
844வது பாடல். 844வது பாடல் 2747 தொடர் எண்ல. பெரியார் பொழில் சண்பையர் வேந்தன் மெய்பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். அப்ப 12 பாடலுக்கு 24 பாடல்கள்ல விளக்கம் சொல்லிட்டாங்க. விளக்கம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அழகிய வாசனை பொருந்திய அந்த சண்பை வேந்தர் ஆகிய வாசனை பொருந்திய பொழில் பொழில்னு சொன்னாக்கா எனது சோலைகள் நிறைந்த சண்பைன்ற தளத்துல இருக்கக்கூடிய நம்மளோட பெருமானார் ஆகிய ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய மெய்ப்பாசுரத்தை குறியேறிய எல்லை. அப்ப உடனே நம்ம நினைச்சுப்போம் 12 பாட்டுக்கு 24 பாட்டுல நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் விளக்கம் கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிருவோமா? சொல்ல, நான்லாம் விளக்கெல்லாம் கொடுக்கல, அவரோட திருவடியின் தலைமையில வச்சேன், அந்த குறியேறி எல்லை கும்பிட்டேன். கும்பிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, என்னோட அறிவுக்கு சிறிது உணர்த்தினாரு. அந்த திருப்பாதம் என்ன தந்ததோ அதுல சிறிதை நான் இங்க கும்பிட்டு அன்பால கும்பிட்டேன ஒழிய இது முழுமையான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். நாமளும் இப்ப கிட்டத்தட்ட 3 வாரங்களா இந்த விளக்கத்தை படிச்சோம். இன்னைக்கு கூட புதுசா வந்த ஒருத்தர் 2 பேருக்காவது இது தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு நம்ம சிந்திச்சோம். அப்ப இந்த பதிக விளக்கம் ஏன் இவ்வளவு இதுவா சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 600வது பாடல்ல இருந்து 829வது பாடல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 260 பாடல்கள் என்னன்னாக்கா, இந்த பெரிய புராணத்திலேயே முக்கிய கரு ஞானசம்பந்தரோட புராணம். அந்த ஞானசம்பந்தர் புராணத்திலே முக்கிய கருவா இருக்கக்கூடியது இந்த 260 பாடல்கள். அதாவது 800ல இருந்து 600ல இருந்து 829 பாடல்கள் வரைக்கும் அந்த முக்கிய கருவா கொண்டு இருக்குது. அதனாலதான் இந்த விளக்கத்தை ரொம்ப அருமையா நான் முன்னாடியே கூட சொன்னேன், பெரிய புராணம் ஃபுல்லா படிக்கலனாலும் ஞானசம்பந்தம் புராணமாவது படிக்கணும், அப்படி படிக்கலனாலும் இந்த முக்கியமான பகுதியாகிய இந்த பகுதிகள்லாம் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா சைவத்தோட உட்கருத்துக்கள் அந்த வரலாறு எல்லாமே இதுலதான் இருக்கு. இப்ப இத இப்படித்தான் நான் கும்பிட்டேனால நான் உங்களுக்கு சொல்லல, விளக்கம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். அனரும் விரசும் புழல் காழியும் ஆதிஞான ஞானம் மலரும் திருவாக்குடைய வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து வரைந்து என்ன பண்ணாங்களாம், வரைந்து. அப்படின்னா என்ன பண்றாங்க, இந்த ஆட்களை இட்ட ஏடி எதுன்னு கேட்டா நம்ம தக்கன்னு முடிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த ஞான சம்பந்தர் என்ன பண்றாங்க, எல்லாரும் அறிய இந்த வாழ்க்கை பாட்டை பாடின உடனே அதை எழுதுறாங்க. எதுல, ஏட்டுல எழுதுறாங்க, வரைந்து. அது ஆற்றில் நிலவும் திரியேடு திருக்கையால் இட்டாள். அப்ப இத்தனை பேர் இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க, எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க அந்த பாட்டை பாடினதோடு அல்லாம அதை எழுதி அந்த மலரும் திருவாக்குடை வள்ளலார், ஏன்னா ஞானம் உண்டவர் இல்லைங்களா, அந்த உய்ய பகர்ந்து அந்த பாட்டை எழுதினதோட இல்லாம பாடினாங்க, எல்லாரும் கேட்க. அதுக்கப்புறம் எழுதினாங்க, எழுதி நிலவும் திரியேடு திருக்கையல். ரொம்ப அழகா அந்த கைகளை சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி சுவாமியே இந்த கைகளாலதான் தூளுடைய செவியன் விட ஏரியோர் தூவன் மதிசூடி தானுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர்கள்னு முன்னாடி சுவாமியே இந்த திருக்கைகளால காட்டினவங்க அவங்க இல்லைங்களா, நம்ம பிள்ளை பெருமானார். அப்பேற்பட்ட பெருமானார் என்ன பண்றாங்க, அந்த திருக்கைகளால் அந்த கைகளை வணங்குறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான். அப்ப திருக்கைகளால நீட்டி ஏட்ட இடுறாங்க. எதுல, வைகை ஆத்துல கரை புரண்டு தண்ணி ஓடுது. அந்த கரை புரண்டு ஓடக்கூடிய தண்ணியில நின்னு பாடிட்டு இறங்கி என்ன பண்றாங்க, அந்த திரு ஏட்ட நம்மளோட பிள்ளை பெருமானார் அவங்களோட திருக்கைகளால, அந்த எந்த கைகளால, இந்த தோடுடைய செவியன்னு கையை நீட்டு காட்டின அந்த திருக்கைகளால இடுறாங்க. திருவுடை பிள்ளையார்தம் திருக்கையால் இட்ட ஏடு. அப்படி இட்ட ஏடு மறுவரும் பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றார் போல் குறுபுணல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கழித்து போகும் இருளுணர்த்தோர்க்கெல்லாம் இது பொருள் என காட்சி. அப்ப என்ன சொன்னாங்க, முன்னாடியே என்ன பண்ண, பெற்றொன்று பெரும் பெருமான் தான் பெருமான்னு காட்டி போகணும் அப்படின்னு தானே நினைச்சாங்க. அப்ப எப்படி ரிஷபத்துல ஏறி வர பெருமானார் எப்படி வராரோ அது மாதிரி இந்த ஏடு தெரிஞ்சு போதான். அது எந்த பக்கம் போகுதுன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. தண்ணியோட ஓட்டத்துல தானே ஒரு பொருளை விட்டா ஓடும். நம்ம குடத்துல தண்ணி போடும், கொஞ்சம் அசந்துட்டு நம்ம குடம் அடிச்சுட்டு அடுத்த கரை வரைக்கும் போயிடும். தண்ணியோட ஓட்டத்துலதான் போகும் போனா கூட. ஆனா இந்த ஏடு என்ன பண்ணுதுன்னா, மறுவிரு பிறவி ஆற்றில் மாதவர் மனம்,
பிறவின்ற ஆற்றுல மகாதவம் செய்தவங்களோட மனம் எப்படி போகும்? நம்மள மாதிரியா இருக்கும். காதுல கேட்டதை சொல்லிடுறது, கண்ணுல பார்த்ததை பாக்குறது, நினைச்சதை செய்யறது, ஐம்புலன் வழியே தானே நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஐம்புலன்களான அடக்கினவங்க என்ன பண்ணுவாங்க? அதை எதிர்த்து செல்வாங்க இல்லைங்களா? அதான் பிறவின்ற ஆற்றுல ஐம்புலன்களை அடக்கினவங்க எப்படி எதிர்த்து நம்மலாம் அதோட சேர்ந்து அடிச்சுட்டு போறவங்க. ஆனா ஐம்புலன்களை அடக்கினவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பிறவின்ற ஆற்றுல எப்படி எதிர்த்து செல்லுவாங்களோ அதே மாதிரி நம்மளோட பெருமான திருக்கைகளால் இட்ட ஏடு இந்த வைகைன்ற ஆற்றுல எதிர்த்து சொல்லுதான். அதோட எப்படி இருக்குன்னா, இது பொருள் இதான் மெய்மை பொருள், இதான் மெய்மை பொருள் இப்படி காட்டிக்கிட்டே போற மாதிரி அப்படி அதான் முழுகி போகலையா, இப்படி எதிர்த்து கத்தி கிழிச்சிட்டு போற மாதிரி. நம்ம கத்தி கப்பல் விட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மேல கொடுக்கக்கூடிய ட்ரையாங்கல் அப்படியே தெரிஞ்சுட்டே போகும் இல்லைங்களா? அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களா. எதிர்த்து போதாமா, இது பொருள் என காட்டி எம்பிரான் சிவனையே எல்லா பொருளும் என்று எழுதும் எட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப்பாட அம்புய மலரால் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் போர் நிமிர்ந்தது அன்றே. இப்படி எம்பிரான் சிவபெருமான் தான் எல்லா பொருளும் எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே. அப்பொருளானவர் யாரு? அடியார்ன்றத உணர்ந்தார். ஞானம் உண்டவனே எப்படி உணர்றாங்க? நம்மளோட தெய்வ சக்கர நம்மளோட ஞான பிள்ளையாரு அந்த ஞானம் உண்ட மாத்திரத்துல என்ன நினைக்கிறாங்க? எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே. அப்பொருளே யாரு? அடியார்கள் தான் அப்படின்றத உணர்ந்துக்கிறாங்க இல்லைங்களா? எழுபத்தி ஓராவது பாடல்ல சொல்லுவார் பாருங்க. ஞானம் உண்டார் அந்நிலை சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை. அந்த நிலையில என்னன்னு தோணுச்சான்? 71வது பாடல் 1974 பாடல் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. எப்பொருளும் ஆக்குவான் ஈசன். இப்ப நிறைய பேர் சிவனடியார்கள் கார் எல்லாம் வாங்கினாக்க கடைகள் எல்லாம் இதை எழுதி வைக்கிறாங்க. எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே என்னும் உணர்வும் அப்பொருள்தான் ஆளுடை அடியார்கள் என்னும் அறிவும் இப்படியாம் இதன்றே தம்மிசை கொண்டியலும் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே ஞானம் உண்டப்பே சாமிக்கு உணர்ந்துட்டாங்க. இது எப்பொருளும் ஆக்குறது ஈசன் தான்றத. அதை இங்க சொல்றாங்க. எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் ஏற்றியும் தன்புறாமல் அருளால் வேந்தன் தன்னை அங்க பாடின உடனே வேந்தனும் ஓங்குகன்னாரு இல்லைங்களா? வேந்தனை அப்ப அது வரைக்கும் அந்த பாண்டியனார் பிறவிலே அந்த கூணுனாக்கா அந்த முது குனிக்கிட்டு இந்த பாட்டியெல்லாம் இப்ப நம்மளே பாதி நேரம் அப்படிதான் உட்காந்து எழுந்தா கூணுகிட்டேதான் இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிமிர்த்து அந்த கூணு. வாழ்காந்தனர் பாடி பாடி டெய்லி நிமிர்த்துக்கிற மாதிரி இருக்குது நாமளும் அப்படி. அதனால நிமிர்ந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவனோட அந்த பாண்டியன் பிறவியிலே கூணா இருந்தாராம். அவர் வேந்தனும் ஓங்குதான் நம்ம சாமி சொன்ன மாத்திரத்துல அவனோட கூண் கடை நிமிர்ந்துருச்சாமா. அப்ப வேந்தன் தன்னை முன் ஓங்கப்பாட அம்புய மலரால் மார்பன் அனபாயன் என்ன சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன எப்படி நிமிர்ந்ததுன்னு சொல்றாரு. நம்ம தெய்வ செங்கராவருமான் நம்மளோட அனபாய சோழனோட செங்கோல் எப்படி இருக்குது? அது என்றைக்குமே வளைஞ்சதே இல்லையா? எப்படி நிமிர்ந்து இருக்குதோ அது மாதிரி நிமிர்ந்துருச்சான் பாண்டிய மன்னனோட கூணுன்னு இங்க கொண்டு அனபாய சோழரோட பெருமையை அந்த நன்றியை இங்க சொல்றாரு நம்மளோட தெய்வ சேக்கராபெருமானார். இது யார் குறிக்கிறீங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அனபாயன் வரக்கூடிய இடங்கள்லாம் சிலர் குறிச்சிட்டு வரீங்க இல்லைங்களா? அவங்க அந்த இடத்த குறிச்சுக்கலாம். சிலர் உலகலாம்ன்ற இடத்த நோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஏடு நீர் எதிர்ந்து செல்லும் பொழுது இமையோர் இப்படியே என்ன பண்ணுது? அது விட்டாக்க வைகை நதி எங்க தொடங்குதோ அங்க வரைக்கும் போயிடும். அப்ப ஏடு நீர் எதிர்ந்து செல்லும் பொழுது இமையோர்கள் எல்லாம் நீடிய வாழ்த்தில் போற்றி நிமிர்ந்த பூ மாறி தூத்தார் ஆடியல் யானை மன்னம் அற்புதம் எய்தி நின்றான் பாடுசேர் அமலர் அஞ்சி பதைப்புடன் பணிந்தனர். அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு பாக்குறாரு. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் இமையோர்கள் சொல்லக்கூடிய தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க? மலர் மாறி பொழியிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மன்னனுக்கு இது நடக்குதுன்னே தெரியல. ஒரு ஏடுனாக்கா அடிச்சுட்டு போகணும், அப்படியே அடிச்சுட்டு போகாம தெரிந்தா கூட நீர் ஓட்டத்துல போனா பரவாயில்ல. நீரை எதிர்த்து போகுதுன்னா அது நிச்சயமா அற்புதம் தானே. அதனால அற்புதம் எழுதி நிற்கிறார். அமரர்கள்லாம் பயந்து போய் என்னடா அவரது என்ன இப்படி 3வதுலயும் தோத்துட்டோமே, இந்த மன்னன் சும்மா விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பயந்து போயிருக்கிறாங்க. இப்ப ஏடு போயிட்டே இருக்குது. ஆற்றின் மேல் செல்லும் ஏடு தொடர்ந்து எடுப்பதற்கு வேண்டி காற்றனை விசையில் செல்லும் கடுமறி ஏறிக்கணும். ஏன்னா மெதுவா போனா அது நிக்காது, ஏடு எங்க போச்சுன்னு தெரியாது. அதனால காற்றை விட வேகமா போகக்கூடிய ஒரு குதிரை மேல ஏறிக்கிட்டு நம்மளோட கோல் தொழில் திருத்த வல்ல குலச்சிறை யார் பின் சென்றார். அரசு முறை செங்கோல் நீதி எல்லாம் திருத்தக்கூட தவறு நடந்தா இப்ப சமணர் பக்கம் சாய்ந்து தவறு செய்ய இருந்தான் மன்னன்.
அத வந்து சைவர பக்கம் சாய்ந்து அவனை நேராக்கினார் இல்லைங்களா? அந்த மாதிரி கோல் தொழில் திருத்தவல்ல குலச்சிறையார், நம்மளோட குலச்சிறைய நாயனார் என்ன பண்றார், அந்த எடுக்கிறதுக்கு அவர் போறார். அவர் போனா மட்டும் எடுத்துட முடியுமா? தெய்வ அருள் பெற்று போற ஏடாச்சு. அது நம்ம குலச்சிறை நாயனாரா இருந்தாலும் எடுத்துட முடியுமா? எற்றுயர் கொடியினாரை பாடினார் ஏடுதாங்க. அந்த ஏடு தங்குறதுக்கு என்ன பண்றாங்க, நம்மளோட பாட்டு பாடுறாங்க. நம்மளோட பிள்ளை பெருமானார் என்ன பாடுறாங்கன்னா, ஏடகம் பிள்ளையார் தான் வன்னி என்று எடுத்து பாட. அப்புறம் அங்க வந்து வன்னி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாடுறாங்க. அந்த பாட்டு புள்ளியில் அமைந்த பாடல். வன்னி என்று எடுத்து பாட கூடிய நேரில் ஏடு குலச்சிறையாரம் கூடி காடிடமாக ஆடும் கண்ணுதல் கோயில் மாடு நடுநீர் நடுவுள் புக்கு நின்ற ஏடு எடுத்துக்கொண்டார். அப்ப என்ன பண்றாங்களாம், உடனே நம்மளோட பெருமானார் பாடுறாங்க. ஆலவாய்க்கு ஆலைவலை திரு ஏடகம் சொல்லக்கூடிய பாடல் 3ஆம் திருமுறையில 32வது பதிகம். 3ஆம் திருமுறையில 32வது பதிகம் பண் கொல்லி. பண் கொல்லி 3ஆம் திருமுறையில 32வது பதிகம் பண் கொல்லி. வன்னியும் மத்தமும் மதிப்போதி சடையினன் பொன்னிய திருவடி பொதுமன்னர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடிவவர் இன்னிசை பாடலாம் ஏடக தொருவனே அப்படின்னு சொல்லிட்டு சடையில சுவாமியோட திருமுடியதான் முதல்ல சொல்றாங்க. வன்னின்னு சொல்லக்கூடிய வன்னி இலைகளையும் மத்தம் சொல்லக்கூடிய ஊமத்தம் பூக்களையும் மதியின்ற நிலாவையும் இதெல்லாம் பொதிந்திருக்கக்கூடிய சடையில அவரோட திருவடி எப்படி இருக்குமா, பொன் போன்று இருக்கக்கூடிய புதுமலர், அந்த திருவடிக்கு புதுமலர் புதுவீச்சூடும் அப்படின்னு புதிய மலர்களை கொண்டு. நம்ம சாமிக்கு மலர் போடுறத நம்ம எப்ப முந்தா நாளே ஃப்ரிட்ஜ்ல வாங்குறோம். அவன் எத்தனை நாள் முன்ன வாங்கினா தெரியாது, நம்ம ஒரு 5 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு போடுறோம். அப்படி இல்லாம புது மலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலாம் ஏடகத்தொடுவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப அழகா கண்டு கை தொழலும் கவலை நோய் கழடுமேன்றார். எவ்வளவு கவலை இருந்தாலும் இவரை போய் பார்த்து வணங்காக்க நம்மளோட கவலை கடவுள். அதை விட இன்னும் சூப்பரா ஒரு வார்த்தை சொல்வாரு. அந்த வினைகள்லாம் என்ன பண்ணுமா, இடிபடுமா. குரல்ல வச்சு நம்ம குந்தாண்டிகளை வச்சு அது பேர் என்ன, உலக்கையால குத்தனா எப்படி இடிபடுமோ அது மாதிரி பெருமானோட பேரை சொல்ல சொல்ல அந்த உலக்கையால அந்த நெல்லை குத்தும் போது எப்படி இடிபடுமோ அந்த மாதிரி வினைகள் வந்து இடிபடுமா. நச்சு 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 வினைய போட்டு அடி அடின்னு அடிக்கணும்னா என்ன பண்ணும், ஏடகத்து பெருமானோட பேரை சொல்லணும், அவ்வளவுதான். கொடிநெடு மாளிகை கோபுரம் குளிர்மதி வடிபுற அமைதர மருவிய எடகத்து அடிகளை அடிபடந்து அரற்றுமன் எடகத்த பெருமானே எனவார் கொடியம்மையுடனா எடகத்த பெருமானேன்னு சொன்னா நம்மளோட வினை சக்கு சக்குன்னு குத்தி குத்தி போயிடுமாமா. இடிபடும் வினைகள் இல்லாது இல்லையா அது ஆகுமே. அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் அது இல்லைன்னு ஓடியே போயிடும் அப்படிங்கிறார். நல்ல அழகா இருக்குல்ல. வரியறி நயனி அம்பால சொல்லி சொல்றாரு. பெண்ணோட அணியா இருக்கக்கூடிய பெருமானார். கடைசி பாடல் வாங்க. கோடு சந்தன மகள் கொண்டிழே வைகை. அதுல என்னென்ன வருதான், யானையோட தந்தங்கள், சந்தன கட்டை, அகில் கட்டை இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது அந்த வைகையில. ஏடு சென்றனை தரும் ஏடக தொருவனை. ஏடு சென்று அணையறதுக்கு ஒரு பாட்டு. இந்த பாட்டால என்ன சொல்றாரு, சாமி இந்த ஏட்டை அணைய வைங்க அப்படின்றாரு. உடனே அந்த ஏடு என்ன பண்ணுது, அந்த திரு ஏடகன்ற ஊர்ல போய் நடுவுல நிக்குது, அணைஞ்சு அப்படியே நிக்குது. அப்போ அணைய தரும் ஏடகத்தொருவனை நாடு தென் புகழியுள் ஞான சம்பந்தன பாடல் 10 இவை வல்லாருக்கு இல்லையாம் பாவமேன்னு சொல்லிட்டு ஏலவார் கோழி அம்மையுடனே ஏடகநாதரை பாடுறார். அப்ப இந்த ஏடு தங்கிய இடம் தான் திரு ஏடகம்னு இப்ப வந்து தலமா இருக்கு. நல்லா இருக்கும் அந்த கோயில் பாக்குறதுக்கு. பெரிய கோயில் பக்கத்துல அப்படியே வைகைக்கரை ஓரத்துல இந்த கோயில் இருக்கும். அப்ப போன உடனே என்ன பண்றாங்க, காடிடமாகும் கண்ணுங்களா கோயில் மாடு அந்த கோயில் பக்கத்துல போய் நிக்கலாம். நடுவுல, அதுவும் தண்ணி நடுவுல இருக்கான். உடனே நடுவுல இறங்கி குதிரை விட்டு இறங்கி நடுவுல போய் அந்த நின்ன ஏட்டை எடுத்துட்டு வர்றாரு நம்மளோட குலச்சிறை நாயனார். எடுத்துட்டு வந்து அவரு எவ்வளவு அன்பு கொண்டவர் இல்லைங்களா. அந்த ஏட்டை தலைமையில வச்சுட்டு வர்றாரு. நம்மளும் இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவோம். தலைமிசை வைத்து கொண்டு தாங்கரும் மகிழ். இந்த ஏட்டை தொடர்றதுக்கு என்ன புண்ணியம் பண்ணி இருக்காரு. அதனால மகிழ்ச்சி பொங்க அலைப்புணல் கரையில் ஏறி அங்க அந்த ஏட்டை அங்க எடுத்த இடத்துல தலைமையில வச்சுக்கிட்டே நடந்து வர வந்து அந்த கரைக்கு ஏறி திரும்பவும் குதிரை மேல ஏறி இங்க வந்து நம்மளோட ஞான சம்பந்தம் வைகை கரையில தானே, மதுரையில தானே இருக்காங்க. திருப்பி மதுரைக்கு அங்க வரார். ஞானம் உண்டவர் தம்பால் வந்தார். மற்றவர் பிள்ளையாதம் மலரடி வணங்கி போச்சு. வந்த குலச்சிறை நாயனார் என்ன பண்றார், நம்ம பிள்ளை பெருமானாரோட திருவடியை வணங்கிட்டு
அவங்க இப்போ சுத்தி எல்லாம் யாரும் இருக்காங்க, மன்னன் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அடியார்கள் இருக்காங்க. இப்படி எல்லாரும் முன்னாடியும் தான் கொண்ட ஏடை வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட பிள்ளை பெருமானார் திருக்கைகள்ல கொடுக்குறாங்க. உடனே அவரும் என்ன பண்ற, அந்த திருக்கைகளால இந்த ஏட்டை எடுத்து காட்டுறாரு. இங்க பாருங்க, நான் போட்ட ஏடு வந்துருச்சு. அச்சருள் பெற்ற தொண்டர். அச்சருள்னாக்கா யான் அங்க இருக்கவங்க எல்லாரையும் சொல்றாரு. அதனாலதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணையம் அங்க பாடுறாங்கனாக்கா, அப்ப அந்த தொண்டர்கள்லாம் எவ்வளவு உயர்வான தொண்டர்களா இருக்க முடியும். அந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, இப்ப அடியார்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அதுலயும் என்னமா உயர்வு தாழ்வுனாக்கா இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு புராணம் சொல்றோம், இத வந்து கேட்கணும்னு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எவ்வளவு அடியார்கள் இருக்கும்போது நீங்க வரீங்கன்னாக்கா, இந்த புராணத்து மேல இது மேல ஒரு அன்பு இருக்கு. அப்ப அந்த அன்பை தெரிஞ்சுக்கிறாங்க, அதை பண்றீங்க. அப்போ அந்த அந்த பக்குவம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அங்க அவங்களுக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்கு. அதான் அச்சருள் பெற்ற தொண்டர். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவார் என்ற மாதிரி, யான் எனதுன்ற அந்த தன்னிலையற்ற தன்முனைப்பு அற்ற தொண்டர்கள் அவங்களதான் அச்சொருள் பெற்ற தொண்டர் அப்படின்னு 2 வகை பற்றுக்களையும் மறுத்து சிவபெருமான திருவடிய நினைக்கணுன்றதுக்காக ஞானசம்பந்த திருவடியே பற்றி கொண்டு வரக்கூடியவர்கள் தான் அந்த அச்சொருள் பெற்ற தொண்டர். அறமொழி எழுந்தது அன்றைய அங்க இருக்கவங்கலாம் இன்னும் அரகரன்னு சொல்றாங்க. எப்பயுமே ஒரு நல்ல செயல்கள் நடக்கும்போது அரகர அப்படின்னு சொல்லணும். மன்னவன் மாறன் கண்டு மந்திரியாரை நோக்கி துண்ணிய வாதில் ஒட்டி தோற்ற சமண தாங்கள் முன்னமே பிள்ளையார்பான் அனுசதம் முற்றச் செய்தார். பொன்னிலை கழுவில் ஏற முறை செய்க என்று கூற. இப்ப மன்னன் இப்ப இது நடந்துருச்சு. இனி மன்னர் தன்னோட வேலையை செய்யணும் இல்லைங்களா? உடனே மன்னர் என்ன பண்றாரு, மந்திரியார பாக்குறாரு. பார்த்து இந்த மாதிரி துண்ணிய வாதில் ஒட்டி தோட்ட இவங்க என்ன பண்றாங்க, துணித்து மேற்கொண்டு ஒரு தடவை தோத்தாங்க, 2 தடவை தோத்தாங்க. ஏன்னா துணிச்சு நான் ஜெயிச்சிருவேன் செய்தாங்க இல்லையா? அந்த துண்ணிய வாதில் ஒட்டி தோற்ற, அதுல தோற்று போன 3 இடத்துலயும் தோற்று போன இவர்கள் முன்னமே இந்த தோத்ததுக்காக மட்டும் கழுவுலயத்துல நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த இடங்களெல்லாம் இவ்வளவு தூரம் அழுத்தி திரும்ப நான் சொல்றேன்னாக்கா, கிடுகிடுன்னு ஒரு வாரத்துல முடிச்சுட்டு போற பகுதியை அம்மா நிறைய சொல்றாங்களேன்னு தோன்ற அளவுக்கு நான் சொல்றேனாக்கா, இதெல்லாம் புறசமயத்தவர்களும் மற்ற பொதுமக்களும் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அதை ஆழ்ந்து படிக்கிறது கிடையாது. படிக்காம என்ன பண்றாங்க, ஞானசம்பந்தர் ஒரு திரு அவதார புருஷர். நீங்க சொல்றீங்க உங்களோட 12 திருமுறையில முதல் திருமுறை அருளினவர், 4 முக்கியமானவர். அவரு சாமி கீடா நீங்க சொல்றீங்க. ஆனா 8000 பேரை கழுவுல ஏத்தனாரு, கம்முன்னு தானே இருந்தாருன்னு வந்து கேக்குறாங்க. அவங்க வந்து 8000 பேர் கழுவுல ஏத்தனாங்கன்ற செய்தி மட்டும்தான் தெரியுமே வழிய என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியணும். அவங்க தெரியாத கேள்வி கேட்கலாம், ஆனா அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா நமக்கு இந்த விஷயம் தெரியணும். முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்லலைனாலும் நம்ம ஞான பிள்ளையார் என்ன பண்ணாருன்றத நம்ம குருநாதரா வழிபடக்கூடிய நம்மளோட குருநாதர் என்ன பண்ணாருன்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக சேக்கிழ பெருமான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப நுணுக்கமா இதை தெரியணும். அப்போ துண்ணிய வாதில் ஒட்டி தோற்ற சமணதாங்க. இவங்க தோற்றாங்கதான், ஆனா தோற்றதற்காக மட்டுமே அவங்கள கழுவல் ஏத்தல. எப்படின்னு சொல்றேன்னா, முன்னமே பிள்ளையார்பால் அனுசிதம் முற்றச் செய்தார். பெரிய தவறு செய்தாங்க. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஏன் மன்னரும் முன்னர் தெரிஞ்சுதானே செய்தாங்க? மன்னர் அப்ப மட்டும் கம்முன்னு இருந்தார? நல்லா போய் புராணத்தை திரும்ப சிந்திச்சு பாருங்க. மன்னர்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்ற, அந்த மடத்துக்கு தீ வைக்க போறேன்னு சொல்லல, மடத்துக்கு மந்திரத்தால ஒரு தீ மாதிரி உண்டாக்கும், அதை கண்டு பயந்து அவங்க ஓடிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. மடத்துக்கு தீ வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் உயிர் போக வைக்க போறேன்னு அவங்க மன்னர்கிட்ட போய் கேட்கல, ஒரு மாதிரி ஊடகமா கேட்கிறாங்க. இந்த மடத்துக்கு வந்து தீ வைக்கிற மந்திரத்தால தீ வைக்கும் போது தீ மாதிரி ஒண்ணு வரும், உடனே ஐயோ தீ வைக்கிறாங்கன்னு அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அதை செய்யறோம்னு சொல்லும் போது அவர் தீநிலையில இருக்கும் பொழுது கூட தீ வச்சு உங்களை கொல்லணும்னு சொல்லல, மன்னர்கிட்ட அவங்க அப்படி சொல்லல. அவர் அதற்கான எதுவும் கொடுக்கல. நீங்க முன்னாடி நல்லா நான் புராணம் சொல்லும் போது சொல்லியிருப்பேன், சிந்திச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க, மந்திரத்தால தீ வைக்கிறோம், அது வந்து என்ன பண்ண, மந்திரத்தால இருக்கிற தீ எதுவும் எரிக்காது இல்லையா, அப்படியே புஃபுன்னு காட்டும். அதை வந்து பயந்துட்டு அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரின்னு இவர் சொன்னாரு. அப்ப அதுவே இருந்தாலும் அந்த தவிர்ப்பு ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டாரு இல்லைங்களா? அதான் முன்னமே பிள்ளையார் போல அனுசதம் முற்ற செய்தார். அப்ப இது எவ்வளவு பெரிய அனுசதம். அங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட 16,000 அடியார்கள் சொல்றாங்க. 16,000 அடியார்கள் தன்னோட நாட்டுக்கு வந்து அவங்க மடத்துல ஒருவேளை தீ வச்சு அந்த தீயை பார்க்காத இருந்தா ஒரு சைவத்தை முதல் தொண்டரை மட்டும் அல்லாம அடியார்கள், சிவன் அடியார்கள் 16,000 பேர். சரி, அவங்கள சைவனா கூட இருக்க வேண்டாம், ஒரு
மனிதர்கள் 16,000 பேரை கொல்றதுன்றது எவ்வளவு பெரிய பாவமா இருந்திருக்கும். அந்த பாவம் யார வந்து சேர்ந்திருக்கும்? மன்னனை தான் வந்து சேர்ந்திருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய அனுசிதம், இவ்வளவு பெரிய செய்யக்கூடாத ஒண்ண செய்தாங்க இல்லையா? அதனால கொள்முனை கழுவில் ஏற முறை செய்க, அதை விசாரிச்சு நீங்க வந்து கழுவுல ஏத்துங்க அப்படின்றாரு. அதாவது தோற்றதால மட்டுமே அவங்க கழுவல் ஏற்றப்படவில்லை, மன்னன்ட்ட பொய் சொல்லி மடத்துக்கு தீ வச்சதாலையும் தான் அவங்க ஏத்துறாங்க. புகழில் வந்த ஞான புங்கவர் அதனை கேட்டும், நம்மளோட புகழில வந்த ஞான தலைவராகிய நம்மளோட பெருமானார் அதனை கேட்டும், அதை கேட்கிறார். அரசர் சொல்றதை கேட்டாரு. இகழினராயினா அவருக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தர் உயிரை கொள்ளணும்ன்றது அவருடைய உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கூட சைவர் இருந்து வாழ் மடத்தில் தீங்கு தகவலா சமண செய்த தன்மையால் சாலும். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 16,000 அடியார்கள் வந்திருக்கிறாங்க நம்ம பிள்ளை பெருமான். அவங்க எல்லாரும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க இவங்க செய்தது தவறுன்றதுக்காக என்ன பண்றாரு, அமைதியா இருந்தார சாலும் என்றே மிகிலா வேந்தன் செய்கை விளக்கிடாது இருந்த வேலை. வேந்தனோட இதுல செய்கை விளக்கிடாது இருந்த வேலை. இன்னொன்னு கூட நீங்க நல்லா இந்த புராணத்துல பாத்துக்கலாம். எந்த இடத்துலயுமே நம்ம ஞானசம்பந்தர்னு இல்ல, எந்த நாயன்மாரா இருந்தாலும் கூட என்ன பண்றாங்க, அரசாங்க விஷயத்துல யாருமே தலையிடல. அப்பசாமியோட புராணத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா, அப்ப பெருமானா இவ்வளவு வந்து பல்லவ மன்னவனே வந்து திருவடியில விழுந்தாலும் கூட அவனை நீ வா வந்து இதெல்லாம் செய்யுன்னு சொல்லல. அவனே இயல்பா வந்து பள்ளிகள் எல்லாம் அழித்து கோயில் கட்டுறான் அந்த பல்லவ மன்னன். அதனால நம்மளோட சைவ குருமார்கள் என்றைக்குமே அரசியல் சார்ந்து மன்னனை சார்ந்து இல்ல. அது மாதிரி அரசியலுக்குள்ள தலையிடுவதும் அவங்களோட வேலை இல்லை. அத நீங்க ஞானசம்பந்தரோட புராணத்துல இந்த அளவுக்கு மன்னர் வந்து நம்ம சாமி கண் பார்வை காட்டினாலே போட்டோம் எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, சைவத்தை நிரூபிச்சுட்டு பல தலங்களை இது பண்ணி அதுக்கு ஒரு வேலையா இருந்துட்டு திரும்ப வந்துடுறாங்களே. அங்கேயே ஒரு மடம் அமைச்சு, நம்ம பாண்டிய நாட்டுல ஒரு மடம் அமைச்சு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு சைவத்தை நிலைநாட்டுற மடாதிபதியா ஆக கிடையாது. அது நம்மளோட சைவ வழி கிடையாது. அத நம்மளோட ஞான பிள்ளையாரும் செய்யல. அதனால அரசியல்ல அவங்க என்ன செய்யறாங்களோ அதுல அவங்க தலையிடாத இருக்கிறாங்க. முக்கியமா அது ஒண்ணு. பண்புடை அமைச்சனாரும் பார்வலோர் அறியும் மாற்றால் உடனே என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் வந்து மன்னரே சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அமைச்சர் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கழுவுல ஏத்தல. என்ன பண்றாரு, பண்பு பெற்ற நம்மளோட அமைச்சனாரும் பார்வலோர் மத்தவங்க எதிர்க்க விசாரணை நடக்குது. ஒரு மூடின அறைக்குள்ளார விசாரணை பண்ணாம என்ன பண்றாங்க, பாருளோர் அறியுமா மொத்த மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல விசாரணை பண்றாங்க. கண்புடைப்பட்டு நீண்ட கழுத்தறி நிறையில் ஏற்ற அதை யாருச்சு. இப்ப 8,000 சமணர்கள் சொல்றாங்க, 8,000 பேரை கழுவுல ஏத்ததா சொல்றாங்க. 8,000 பேர் கிடையாது, 8,000 அவங்களுக்கு உண்டான ஒரு பேரு. அவங்க 8,000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்களோட பேரு 2 பேர் இருந்தாலும் 8,000 ஒருத்தர் தான். அந்த இப்ப தில்லை 3000 வந்து ஒரு தீட்சிதர் ஒரு அந்தனர் வந்தாக்கா என்ன பண்ணுவோம், தில்லை 3000 வராருடா, அப்ப 3,000 பேரும் வந்தாங்கன்னு அர்த்தம் இல்ல, தில்லை 3,000 பேர்ல இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அது மாதிரி 8,000 சொன்னாக்கா 8,000 பேருன்னு இல்ல, 8,000 பேர்ல யார் இதுல அன்னைக்கு அந்த தீ வைக்க வராதவங்க இருக்கலாம், அதுக்கு உடன்பாடு இல்லாதவங்க இருக்கலாம், அவங்களெல்லாம் கழுவுல ஏத்தலாம். அந்த தீ யார் வந்தாங்களோ அதை யார் செய்தாங்களோ அவங்கள வந்து என்ன பண்றாங்க, தனியா உள்ள அறையில வச்சு விசாரிக்காம என்ன பண்றாரு, ஓப்பனா மக்கள் உள்ள பாருளோர் அறியும் மாற்றால் மக்களுக்கு தெரியற மாதிரி விசாரணை நடக்குது. கண்புடைப்பட்டு நீண்ட கழுத்தறி நிறையில. அப்ப என்ன பண்றாங்க, அது பக்கத்துலயே என்ன பண்றாங்க, அந்த யாரெல்லாம் அந்த தப்பு செய்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கழுவுல ஏறந்தா இந்த கழுவுன்றது வேல் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது மேல இருந்து ஏறி குதிச்சு அதுல விழுந்து அப்படியே வெட்டி அவங்களோட உயிரை விட்டுப்பாங்க. இது முன்னாடி காலத்துல தண்டிக்கக்கூடிய ஒரு முறையா இருந்திருக்குது. நன்குடை ஞானம் கொண்டால் மடத்துக்கு நாடு எட்ட என்பரம் குன்றத்து 8,000 ஏறினார்கள். அப்படி யாரெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாங்களோ அவங்க அந்த 8,000 அதுல யாரெல்லாம் குற்றம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஏறிட்டாங்க. அந்த கழுவு வந்து அந்த தம்பம் வந்து எப்படிப்பட்ட தம்பமா இருக்குனாக்கா, தோற்றவர் கழுவில் நேர தோற்றினர் தோற்றும் தம்பம். யாரெல்லாம் இந்த இதுல தோற்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஏறுறதுக்கு ஒரு அடையாள தம்பமா இருந்துதான். ஆற்றிடை அமனர் ஓலை அழிவினாலும் ஆத்த தம்பம். இந்த ஆறு ஓடிச்சுல, அந்த ஆத்துல ஒரு நாளைக்கு இந்த ஏட்ட போட்டாங்கல்ல, அந்த ஏடு இப்படிதான் ஓடிச்சு, அவங்கலாம் இப்படிதான் இந்த கழுவுலதான் ஏறி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லக்கூட அழிவினால் ஆர்ந்த தம்பம். வேற்றொரு தெய்வம் நின்மை விளக்கிய பதாக தம்பம். மற்றவர்கள் சொன்ன வேற தெய்வம் சாமிதான் தெய்வம்னு உணர்த்தினதுக்கு அப்ப நட்ட தம்பம் இதுதான் அப்படின்றாங்க. போற்று சீர் பிள்ளையார் தம் புகழ் செயற் தம்பம்.
நம்ம வெள்ள பெருமானோட வெற்றி தம்பமா அது இருந்தது அப்படிங்கிறாங்க. தென்னவன் தனக்கு இப்பதான் ரொம்ப அற்புதமான இடம். தென்னவன் தனக்கு நீரு சிறபுற செல்வறிந்தார். இது முன்னாடி என்ன பண்ணாங்க, திருநீரை அவங்களே பூசினாங்க. மந்திரமா மந்திரமும் மருந்துமா பூசினாங்க. இப்பதான் என்ன பண்றாங்க, திருவாளன் திருநீரு நம்மளோட பெருமானார் கொடுக்குறாங்க. தென்னவன் தனக்கு நீரு சிறபுற செல்வர் ஈந்தார். நம்மளோட சாமி என்ன பண்றாங்க, திருநீரை அழகா எடுத்து கொடுக்குறாங்க. முன்னவன் பணிந்து கொண்டு முழுதும் அணிந்து நின்றான். 16 இடங்கள்ல பூசுறது நம்மளோட வழக்கம் இல்லைங்களா? அது மாதிரி முழு நீர் அணிந்து, ஏன்னா தீட்செல்லாம் வாங்கிட்டாரு இல்லையா, அங்கே முழு நீர் அணிந்து நின்றார். மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டனர். இது வரைக்கும் திருநீரே அணியாத இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ண, மன்னனே அணிந்துட்டாரு, இனி நம்மளுக்கு ஒரு பயமும் இல்லைன்னு எல்லாரும் தூய நீர் அணிந்துட்டாங்களாமா. அதான் தென்னவன் தனக்கு நீரு சிறப்புற செல்வறிந்தார். முன்னவன் பணிந்து கொண்டு முழுதும் அணிந்து நின்றான். மன்னன் நீரணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீரு அணிந்து கொண்டார். அப்போ மதுரையே சைவத்துக்கு வந்துடுச்சு. ஊதி மெய்க்கணிந்து வேந்தன் புனிதனாய், அதான் நீச்சாங்க நிறைவாகிய மேனியுடன் பாடுவார் நம்மளோட அப்ப பெருமானார். அது என்னன்னா, திருநீர் அணியிலன்னா குறையா இருக்குதான். கைக்கால் குறைன்றது நம்ம என்ன ஊனம் நினைக்கிறோம், கை இல்ல கால் இல்லைன்ட்டு. அதெல்லாம் ஊனமே கிடையாது. யார் திருநீர் அணியிலையோ அப்பதான் உடம்பு ஊனமாகும். நீச்சால் நிறைவாகிய மேனியுடன். ஒரு மேனி எப்ப நிறைவாகுதுன்னா திருநீர் அணிந்தாதான் மேனி நிறைவாகுதான். அந்த மாதிரி ஊதி மெய்க்கணிந்து வேந்தன் புனிதனாய் உய்ந்த போது அவர் என்ன பண்ற, வேந்தன் புனித உள்ள பூசும் நீர் போல் இன்னும் புனிதர்கள்னு சொல்வார். அப்போ யாரெல்லாம் திருநீர் பூசுறாங்களோ அவங்களாம் உண்மையா பூசுறவங்க எல்லாருமே புனிதர்கள். நீதியும் வேத நீதியாக நிகழ்ந்தது எங்கும். உடனே என்ன பண்றாங்க, எல்லா பக்கமும் வேத நீதியும் சைவம் விளங்குது, சைவ நீதியாவே எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்றாங்க. எங்கும் மேதனின் புனிதமாக வெந்நீற்றின் விரிந்த சோதி மாதிரம் தூய்மை செய்ய அமனிருள் மாய்ந்தது. அப்ப எல்லா மாதிரம்னா திசைகள், எல்லா திசைகளும் என்ன பண்ணுது, இந்த உலகத்துல இருக்க எல்லா திசைகளையும் இந்த சுத்தமதாவது நீரு அப்படின்ற மாதிரி இந்த நீர் என்ன பண்ணுது, எல்லா திசைகளும் சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் அந்த வெந்நீற்றின் உரிந்த சோதி எல்லா சுத்தங்களும், அந்த சோதி என்ன பண்ணுது, இருளதான் அகற்றுது. எந்த இருள் அகற்றுது, சமணம்ன்ற இருளை அகற்றி அங்க சைவன்ற ஒளியை ஏத்துது இந்த திருநீரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த அழகான பாடல், அடுத்த பாடல் கூட. மீனவர்க்கு உயிரை நல்கி மெய்நெறி காட்டி மிக்க ஊனமாம் சமனை நீக்கி உலகலாம் உய்ய கொண்ட ஞான சம்பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகி ஓங்க தேனலர் குன்றையாதம் திருநெறி நடந்ததன்றே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனவருக்கு உயிரை நல்கி, மீனவனாகிய பாண்டிய மன்னனுக்கு உயிரை கொடுக்குறாங்க. மெய்நெறிக உயிரை கொடுத்ததோட இல்லாம இதுதான் மெய்நெறி, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே, அதனால இதுதான் மெய்நெறின்றதை காட்டி மிக்க ஊனமாம் சமணை நீக்கி. அப்ப சமணம் ஒரு சமயம், ஆனா அதுல குறைகள் இருக்கு. ஊனம்னா குறைகள். என்ன குறைகள் இருக்குதுனாக்கா, அதுல என்ன சொல்லுவாங்கனாக்கா, பெண்களுக்கான முக்தி கிடையாது அப்படின்வாங்க. அப்ப நீ பெண்களும் பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணா, நீ இன்னொரு பிறவி ஆனா பிறந்து திருப்பி சாமியை வழிபாடு செய்தாதான் முக்தி அப்படின்வாங்க. எப்ப இன்னொரு பிறவி எடுக்கிறது, அதுவும் ஆணை எடுக்கிறது, அது எப்ப? அப்போ ஒரு குறை இருக்குது இல்லைங்களா? உயிர்னா எல்லாம். ஆனா சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஈ, எறும்பு, கழுதை, குதிரை, சிலந்தி, எல்லாத்துக்கும் உயிர் உண்டு. உயிரா கணக்கு. அது ஆண் பெண்ணுன்ற பேதம் மட்டும் இல்ல, ஆண் பெண் அலி விலங்கு தாவரம், தாவரங்களுக்கு கூட உயிர் இருக்கு, அது கூட முக்தி உண்டு. கள்ளிச்செடி இருக்கு, முள்ளு செடி இருக்கு, அப்புறம் பனைமரம் இருக்கு, இதெல்லாம் முக்தி அடைந்த புராணங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அப்ப அந்த ஊனம் இருக்குது சமணத்துல, அந்த ஊனமாம் சமணை நீக்கி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, இல்லறவாசிகளுக்கு முக்தி கிடையாதுன்னுவாங்க, துறவரம் தான் ஒசத்தின்னுவாங்க. எல்லாரும் துறவரம் போனா உலகம் எப்படி நிலைத்து நிற்போம்? இருக்காதே. இல்லறத்துல இருந்தாதானே குழந்தை குட்டி பேருக்கும் உலகம் அடுத்தடுத்து மீண்டு வரும். அப்ப அதுவும் ஒரு பெரிய குறைதானே உலகத்துக்கு. அது மாதிரி ஊனமாம் சமனை நீக்கி உலகம் கொண்ட ஞான சம்பந்தர் வாய்மை ஞானத்தில் நம்மளோட பெருமானாரோட உண்மை நெறி எல்லா இடத்துல ஓங்க தேனலர் கொன்றையாதம் திருநெறி நடந்ததன்றே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 728வது பாட்டு எடுத்தீங்கன்னாக்கா, 728 பாட்டு எடுங்களேன். ரெண்டாயிரத்தி 631 தொடர் எண்ல 728 புராண எண்ல. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை
வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சலையா சீத்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களுக்க கண்டார்கள் சொன்னார். அப்ப அவர் என்ன பண்ணாரு, அங்க அங்க பார்த்தது எங்க, நம்மளோட மங்கையர்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் தேனக்க மலர் கொன்றை செஞ்சலையா சீர்தொடுக்க பார்த்தாங்க இல்லையா? அதே மாதிரி தேனலர் கொன்றையாதம் திருநடி அங்க அவரை பார்த்தது எதுனாலயோ, எப்படி இறைவனாவே பார்த்தாங்களோ அதே மாதிரி குருநாதர் இங்க என்ன பண்றாரு, இறைவனாகவே இறைவனோட சீர்நெறி நடக்கிறதுக்கு உதவினார். தேனலர் கொன்றையாதம் திருநெறி நடந்ததன்றே. எது திருநெறி? ஒரு நெறிய மனமத்துணர் ஞானசம்பந்தன் சொல்லுங்க. திரு அருணெறிய மறைவல்ல மனிதன் திருநெறிய பிரம்மாபுரம் எங்கே பெருமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை திருநெறி எதுன்னு முதல் பாடலே சொல்லிட்டாங்க திருநெறின்ற எதுன்றத. அப்ப அந்த திருநெறி நடந்ததன்றே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. அப்ப அந்த அப்படியே ஒரு இது மாற்றங்களை எப்படியெல்லாம் நிகழ்ந்ததுன்றத அடுத்தடுத்து படிப்படியா சொல்லிட்டு வராங்க. மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாறி நல்க இறைவன் நன்னெறியின் பொங்க இகத்தினில் அவனி இன்பம் குறைவுள்ளது எனினும் கூற்றை உதைத்தவர் நாமம் கூறி நிறைகடல் பிறவி துன்பம் நீங்கிட பெற்றதன்றே. முன்னாடி எல்லா வரமும் தான் இருந்தது. நம்மளோட மதுரை மண்ணுல பாண்டியரோட நல்ல ஆட்சியில எல்லா வரமும் இருந்தது. ஆனாலும் என்ன பண்ண, மறையவர்கள் வேள்வி செய்யாத இருந்தாங்க. அதனால மாறி நல்க அந்த அந்த அவர் சொன்னார்ல, வாழ்க அந்தனர் வானவராணியில வீழ்க தன் புனல், அந்த மாறி நல்க இறைவன் நன்னெறிவோங்க. அதனால என்ன பண்ண, எல்லா பக்கமும் மரணாமும் சூழ்ந்து இருக்க இகத்தினில் அவனி இன்பம் குறைவில்லது எனினும் எல்லா இன்பமும் குறைவில்லாத இருந்தாலும் ஆனா முக்கியமானது என்னது, கூற்றை உதைத்த நாமம் கூறி நிறைகடல் பிறவி துன்பம் நீங்கிறதுக்கு வழி இல்லாத இருந்தது. அந்த ஒரு வழியும் கிடைச்சிருச்சு, முக்தியும் அடைகிறதுக்கான அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க. அங்கையன் கண்ணின் தன்னோடு ஆளவாய் அமர்ந்த அண்ணல் பங்கைய செய்ய பாதம் பணிவன் என்று எழுந்து சென்று ஒரு ஒரு இது நடந்தது எதனால, சுவாமியோட திருவருளால் தானே. சுவாமியை வேண்டிதானே வந்தாங்க. முதல்ல பரமானார்ட்ட போயிட்டு பெருமானார் என்னென்ன கேட்டாங்க, திருவிழாத இந்த சமணர்களை பாக்குறதுக்கு ஒரு பாடல் பாடினாங்க. அதுக்கப்புறம் வாது செய்ய திருவுள்ளமேல் பாடினாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல சாமியை வணங்கி உத்தரவு பெற்று தானே வந்தாங்க. அப்ப திருப்பி நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அதனால உடனே இதெல்லாம் முடிஞ்ச மாத்திரத்துல என்ன பண்றாங்க, அங்கையன் கண்ணி தன்னோடு ஆனவாய் அந்த அம்மையோட அங்க இருக்கக்கூடிய சொக்கநாயகி அம்மையோட சொக்கேச பெருமானார வணங்கணும், பங்கைய செய்ய பாதம் பழைய சாமியை வணங்கணும்னு சொல்லிட்டு பொங்கொழி சிவிகை ஏறி புகழிய எந்த போந்தார் மங்கையர் கரசியாரும் மன்னனும் போச்சு வந்தார். உடனே என்ன பண்றாங்க, நீங்க நடத்துறத நடத்துங்கப்பா, நான் போய் பெருமானார் வணங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே மங்கையர் கரசி அம்மையாரும் நம்மளோட மன்னரும் ஒன்னா என்ன பண்றாங்க, தொடர்ந்து வராங்க. என்னரும் பெருமை தொண்டர் யாவரும் மகிழ்ச்சி எய்தி புண்ணிய பிள்ளையாரை புகழ்ந்தடி போட்டு அப்ப வழியில இருக்கவங்க எல்லாம் என்னரும் தொண்டர் அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியால நம்மளோட புண்ணியம் திரண்டு வந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட புண்ணிய பிள்ளையாரை புகழ்ந்தடி போற்றி போத மண்ணெல்லாம் உய்ய வந்த வல்லலார் தம்மை கண்டு கண்ணினால் பயன் கொண்டார்கள் கண்ணி நாட்டவர். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பயன் கிடைக்கல. ஆலவாயில போய் சொக்கேச பெருமானாரே வணங்காத இருந்தாங்க பயந்துட்டு. ஆனா இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண, குருநாதரோட தரிசனம் கிடைச்சிருச்சு. கன்னி நாடுனா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா பாண்டிய நாடுன்னு அர்த்தம். அப்ப மண்ணெல்லாம் உய்ய வந்த வள்ளலாரே கண்ணினால் கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசன் என்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ கண்ணின் நகல தோறும் கழுமல வளநகர்ன்னு சொல்ற மாதிரி கண் பெற்ற பயன் குருநாதரை பாக்குறது தானே. அதனால என்ன பண்ணாங்க, தெளிவே குருமேனி திருமேனி தீண்டல் திருமேனி காண்டல் சொல்றோம்ல, அப்ப பாக்குறாங்க. கண்ணி நாட்டவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அளவாய் அண்ணல் கோயில் அங்கன் முன் தோன்ற உடனே கோயிலுக்கு வந்துட்டாங்க. பாலரா வாயர் மிக்க பண்பின், பாலர வாயர்னா நம்மளோட ஞான பிள்ளையார்னு அர்த்தம். பண்பினால் தொழுது சென்று மானம் நான்முகனும் போற்ற மன்னினார் கோயில் வாயில் சில மாதவத்தோர் முன்பு சிவிகை நின்று எழுந்து கொண்டார். இப்படி எல்லாரும் இருக்கும்போது சிவிகையில இருந்து இறங்கி போறாங்க. நம்மளோட சாமி தென்னவன் தானும் எங்கள் சந்தியர் மகளார் தாமம் தென்னவன் ஆகிய பூண்டு நின்றசி நெடுமாறனான நம்மளோட பாண்டியனாரும் செம்பியன் மகள சோழ நாட்டு மகளா இருக்கக்கூடிய நம்மளோட அம்மாவும் நன்னெறி அமைச்சனாரும் நம்மள நல்ல நெறியிலே இருக்கக்கூடிய நம்மளோட குலச்சிறை நாயனாரும் ஞான சம்பந்தர் செய்ய பொன்னடி கமலம் போற்றி உடன் புக புனிதர் கோயில் தன்னை முன்வலம் கொண்டு
உங்களாம் சண்பையர் தலைவர். அப்ப போய் என்ன பண்றாங்க, முதல்ல கோயில வலம் பண்றாங்க. வலம் கொண்டுட்டு சண்பையர் தலைவர் உள்புக்கார். கைகளும் தலை மீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொழிய. ஒரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டாங்க, ஒரு சர்டிபிகேட் வாங்கினாலே அவங்கள அழுகுறாங்க, ஆனந்த கண்ணீர்ல அழுகுறாங்க. டிவில ஜூம் பண்ணி எல்லாம் காட்டுறாங்க. ஒரு சின்ன வெற்றிக்கு ஆனந்த கண்ணீர் பொழியுது. அதெல்லாம் நம்மளோட புராணத்துல இருந்து எடுத்ததுதான். என்ன பண்றாங்க, எப்பேற்பட்ட வெற்றி, எப்பேற்பட்ட சாதனை, அதை வந்து சுவாமியோட திருவருளால நடந்திருக்கு. அதை நினைக்க மாத்திரத்துல நன்றியால அவங்களோட கண் வந்து கண்ணில இருந்து கண்ணீரா கொட்டுது. அந்த நன்றியின் காரணமா அதனால கை வந்து இளம தலைமையில ஏறிடுச்சு. அப்ப வந்து போறாங்க, தலைமையில வச்சுட்டு மெய்யெல்லாம் ஆனந்த வெள்ளம், உடம்பு ஃபுல்லா ஆனந்த வெள்ளமா பொழியுது. போயிட்டு வேத முதல்வர், வேதத்துக்கெல்லாம் முதல்வரா இருக்கக்கூடிய நம்மளோட சொக்கேச பெருமானார் வணிந்துட்டு, ஐயனே அடியனேனை அஞ்சல் என்று அருள வல்ல மெய்யனே என்று வீடலான வாயலால் விளம்ப விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் கிட்ட போயிட்டு அங்க பதிகம் பாடுறாங்க. வீடலால வாயலால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடுறாங்க. அதாவது இந்த பதிகம் தொடங்கினதுல இருந்து இது வரைக்கும் நிறைவு பெறுது. அது கிட்டத்தட்ட 10 பதிகம் வரும்னு நினைக்கிறேன். எப்ப தொடங்குறாங்க, செய்யனுக்கு முன்னாடி ஆளவாயாவது அது முதல் நாள் பாடினது. இன்னைக்கு காலையில பாடினது வந்து அது செய்யனே வந்து ராத்திரி பாடினது. 262வது பாடல்ல இருந்து காட்டுமா அது உடைத்து உடற் போத்து அந்த பாட்டு 1. அதுக்கப்புறம் என்ன பாட்டு, வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள 2, பிரம்மன் ஊர்வேனுபுரம் புகழி வெங்குரு அது ஒரு 3, மானின் நேர்விழி மாதரார் வழுதிக்கு மாதேவி கேள் அது ஒரு 4, 5வது பாடல் நம்மளோட மகுட பாடல் ஆகிய மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அது 5, 6வது பாடல் தளிரில வளரொளி என தடைதளத்தில மகள் அது 6, 7 வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அது ஒரு 7, வன்னியும் மத்தமும் மதிப்பொதி சடையனன் 8, அதுக்கப்புறம் வீடலால வாயிலார் 9. அதாவது இந்த 9 பாடல்களும் ஒரே நாள்ல பாடப்பட்ட பாடல்கள். ஒரு நாள் தான், காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள தொடர்ந்து. எப்படி ஒரு அற்புதம் பாருங்க. ஒரு நாள் மதுரையின் பதி இருக்கிற திசை நோக்கியே நம்ம வணங்கணும். ஒரு நாள்ல 10 பாட்டு அந்த மதுரையின் பதி வாங்கி இருக்குனாக்கா அது எப்பேற்பட்ட புண்ணியம் பெற்ற பதியா இருக்க முடியும் அப்படின்றது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அது கௌசிகத்துல அமைந்தது. 3ஆம் திருமுறையில 52வது வரும். முதல் நாள் 2 பாடல், அதுவும் சேர்த்து ஒரு 17 பாடல் கேட்ட 11 பாடல் வந்துடுது. நான் சொல்றது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறது மட்டுமே ஒரு 9 பாடல்கள் வருது. 3ஆம் திருமுறையில 52வது பதிகம், 3ஆம் திருமுறையில 52வது பதிகம். வீடலால வாயிலார் விழுமையார்களின் கடல் பாடலால வாயிலார் பரவல் நின்ற பண்பனை காடலால வாயிலாய் கபாலினில் கடிமதில் கூடலால வாயிலார் குழாயதென்ன கொள்கையே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. வீடல பட்டி செய்த அல்குலால் பாவையால் ஒரு பாகமாய் பொட்டி செய்த நன்றியும் உச்சியால் ஒருத்தியால் கொட்டி செய்த ஆடலாய் கூடலால வாயிலாய் எட்டி செய்த மூர்த்தியாய் இருந்தவாறு என்னை அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா சாமி என்ன பண்றாரு, பட்டு அணிந்திருக்கக்கூடிய அம்மை வந்து பாதியில இருக்காங்க. பாவையால் அருட்சக்தியும் திருவதானம் 2 சக்தியும் வந்து சாமி வச்சிருக்காரு. அப்ப அந்த சக்தியோட இல்லாம உச்சியில வந்து கங்கையும் கொண்டு இருக்காரு. அப்ப 2 சக்தியும் கொண்டு இருக்கக்கூடிய பெருமானார் கொட்டுக்கு ஏற மாதிரி கூடலால வாயிலாக நடமாடி கொண்டிருக்க பெருமானார். நீங்க எப்படி சாமி இந்த 8 சந்த மூர்த்தியா அங்க வந்து அவருக்கு தெரியாதுல்ல, அது ஒரு இது எப்படி செய்தீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல கேட்கிற மாதிரி அந்த புனல்லையும் அனல்லையும் அதிலே வந்து இருந்தீங்க இல்லையா, திருநீர்களும் நீங்களே வந்து 8 சந்த மூர்த்தியா இருந்தவாறு இல்லை. அந்த 8 மூர்த்தத்திலையும் இருந்து பச்சை பதிகமா ஆக்குறீங்க, புனல்ல நிற்க வச்சுங்க சாமி, இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கல சாமி அப்படின்னு அந்த நன்றி பெருக்கால பாடுறாங்க. குற்றம் நீ குலங்கள் நீ கூடலால வாயிலால் சுற்றம் நீ பிராணம் நீ தொடர்ந்திலங்கு சோதினி கற்றநூல் கருத்தம் நீ அறுத்தம் என்பன் என்றவே முற்றும் நீ புகழ்ந்த முன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சாமி நீயே எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கா, குற்றமாகவும் குணமாகவும் கூடலால வாயிலையும் இருக்கக்கூடிய பெருமாள் நீ சொல்லிட்டே வந்து என்ன சொன்னாலும் உங்களை புகழ்ந்து உரைக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படியே சரா அங்கிங்காதபடி எங்கும் இருக்கக்கூடிய பெருமானார் நீங்க அப்படின்றாரு. முதிரும் நீர் சடைமுடி முதல்வனி முழங்கழல் அதிர வீசி ஆடிமாய் அழகன் நீ
புயங்கண்ணி அழகிய புயங்கள், புயங்கண்ண தோள்களை கொண்டவண்ணி, மதுரவண்ணி, மணாலண்ணி, மதுரை ஆள வாயிலாய், சதுர்முகன் கபாலம் ஏந்து சம்புவை அப்படின்னு சொல்றாங்க. இதுல 6வது பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். பொன்தயங்கிலங்கோளே நலன் குளிர்ந்த பொன்சடை பின்தயங்க ஆடுவாய் பிறப்பிலி கொன்றையம் மொழியினாய் கூடலான வாயிலார் நின்று எங்கே ஆடலை நினைப்பதே நியமமே அப்படிங்கிறாங்க. என்னன்னா பொன்தயங்கு இளம் பொண்ணை கொண்டு போய் சுவாமியோட சடமுடி கிட்ட வச்சாக்கா இது என்ன ஏதாவது பித்தளையை கொண்டு வரட்டீங்களா, தகர மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மதிப்பில்லாத போயிடுவோம். பொன் தயங்க தோத்து போச்சான். பொன் தயங்கு இளங்க அந்த அளவுக்கு விழுந்த அந்த அழநீர் ஒழுகி அணைய சடையம்னு சொல்லுவாரு. பொன்னார் மேனியனே குளித்தவனை அழைக்க மின்னார் செஞ்சடை மேல் அப்படின்வாரு. சாமியோட சடை அத்தனை மின்னல் மாதிரி இருக்கும், பொண்ணு மாதிரி இருக்கும். பொன் செய்த மேனியனே அதுலயும் சொல்றாரு. அந்த மாதிரி சாமியோட சடை அப்படி ஒளிர் குளிர்ந்து இருக்கும். அது குளிர்ந்து இருக்குதான். ஏன் சடையில தான் கங்கையை வச்சுட்டு இருக்காருல்ல, அதனால குளிர்ந்து இருக்கக்கூடிய சடை. அந்த சடை என்ன பண்ணுது, பின்னாடி போட்டு பின் தயந்து ஆடுவார். கொஞ்சம் அப்படி சுவாமி ஆடுவாரா. அந்த ஆட்டம்ன்ற அந்த கூத்து தானே நம்ம உயிர்களெல்லாம் என்றைக்குமே அவர் ஆடுறதால்தான் நம்மளாம் நிலை பெற்று நிற்கிறோம். அதனால சொல்றாரு பின்னாகா பிறப்பினாதான் பிறப்பு இல்லாத பெருமானார். அவரே எல்லாருக்கும் தலைவரா இருக்காரு, அவருக்கு மேல தலைவர் இல்லைன்றத சொல்றாரு. கொன்றையும் முடியினாய் கூடலால கொன்றை மாலர்களை அணிந்திருக்கக்கூடிய சடைமுடி பெருமானாரை, கூடலால வாயில வீற்றிருக்கக்கூடிய பெருமானாரை, நின்று இயங்கி ஆடலை நினைப்பதே நியமம். நின்று இயங்கி ஆடலை, ஆடல் ரைட்டு. அதெல்லாம் நின்றுனாக்கா அவர் இயங்கி ஆடுறதாலதான் உலகம் நிலை பெற்று நின்று இயங்குது. நம்ம எல்லாம் நிலை பெற்று இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். நின்று இயங்கி அவர் இயங்கி கொண்டிருக்கிறதால நம்ம நிலை பெற்றிருக்கிறோம். நின்று இயங்கி ஆடலை நினைப்பது. அதனாலதான் நம்மளோட பெருமானார் சொல்லுவாங்க, ஊனடைந்த உடம்பின் பிறவிய தானடைந்த உறுதியை சாருமா தேனடைந்த மலர் பொருள் தில்லையும் மானடம் செய் வரதர் பொற்றான் தொழ. நம்ம உயிர் எடுத்து வந்ததுக்கான காரணமே தில்லைக்கூத்த பெருமானாரை வணங்குறதா. அததான் சொல்ற. நின்று இயங்கி ஆடலை நினைப்பதே நியமம்னா என்னது, நியமமா காலையில எந்திரிக்கணும், நம்ம நியமங்கள்லாம் முடிக்கணும், அனுஷ்டானம் இதெல்லாம் பண்றோம்ல, பூஜை இதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் என்னது நியமம். அதான் நித்தம் நியமம், நித்தனும் நியமம் செய்தனேன்றாங்க. அப்ப ஸ்பெஷலா பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், கோவிலுக்கு போறோம், ஒரு விசேஷ காலங்கள்ல போறோம்னா அது ஒரு பூஜை. நித்தமா டெய்லி காலையில பண்றது என்னது, அது நியமம். அது அதுக்குன்னு ஒரு இது கிடையாது. அது எழுந்து நம்ம வடுகடுன்னு செய்துட்டே இருக்கணும், அது பேரு நியமம். ஆனா எது நியமம்னாக்கா நின்று இயங்கி ஆடலாகி அந்த தில்லைக்கூத்த பெருமானாரோட நினைக்கிறதா நியமம்னு நம்மளோட பெருமானார் சொல்றாங்க. இது ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நம்ம அந்த ஆடல் தெய்வமாக்கி ஆடல் பல்லான வணங்கணும்ன்றத சொல்றாரு. ஆதி அந்தம் ஆயினார் அளவாயனால சோதி அந்தம் ஆயினார் சோதியிலோ சோதியா கீதம் வாய்ந்த வாமியால் கிளர் தருக்கினார்களா ஓதி வாழ்ந்த வாமியால் உணர்ந்து உரைக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. கீதம் ரொம்ப அழகான வரி இது. கீதம் வாய்மையால் நீங்க என்னதான் பண்ணுங்க, அந்த திருமுறை சொல்றவங்களுக்கு தான் சுவாமி எளிமையா வருவாருன்றாரு. கிளர் தருக்கினா அந்த அகங்காரம் இருக்கவங்களுக்கு ஆனா சுவாமி வரமாட்டாருன்றாங்க. அந்த கீதம் வாய்மையால் நம்ம கீதங்கள் பாடினாக்கா, கீதங்கள் பாடுவார் அல்ல கேட்டறியோம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிவாரே அப்படின்னு சொல்றாருல. அது மாதிரி நாம தேவாரங்கள் பாடும்போது சுவாமிய கண்டிப்பா பார்க்க உணர்ந்து உரைக்க முடியும், உணர்ந்தே உரைக்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. நினைக்கிறதா நியமம் அப்படிங்கிறாங்க. தாவன விடையினார் தலைமையாக நாள்தோறும் கோவன உடையினாய் கூடலால வாயினார் தீவனம் மலர்மிசை திசைமுகனும் மாலம் என் தூவனம் மலைக்கெல்லாம் துலக்கம் ஏந்துவார்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவன உடையா இருக்கக்கூடிய பெருமானார் கூடலாயில வாயில இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் அந்த தீவண்ணமா இருக்கக்கூடிய தாமரையில இருக்கக்கூடிய திசைமுகனும் திசைக்கு ஒரு தலையை கொண்டு இருக்கக்கூடிய நான்முகனும் மானும் கூட உன்னோட பெரிய உண்மை வண்ணத்தை அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. துலக்கம்னா கலக்கம் ஏதுவாங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் அறியாமை கரப்புள்ளி அப்படின்னு வர நம்மளோட திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல அந்த மாதிரி அவங்க கரப்புள்ளி அவற்றுக்கு ஒருத்தர் குவாரல் பண்ணிக்கிறது, அந்த நீ பெரியவன் நான் பெரியவன் சண்டை போட்டுக்கிறது, அப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேற்றமே வினைத்தொழில் தேரரும் சமணரும் எவ்வளவு சொன்னாலும் அவங்க தேர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பொற்றிசைத்து நின்கழல் புகுந்து புண்ணியங்கள் அவங்க பொற்றிசைத்து உன்னோட திருவடி வணங்கி அந்த புண்ணியத்தை கொள்ள மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவரோட திருவடி வணங்கினா நம்மளுக்கு புண்ணியம் வரும்ன்றது. கூற்றுதைத்த தாளினாய் கூடல் ஆள வாயினால் நாள் திசைக்கு மூர்த்தியாகி நின்றதென்ன நன்மையே அப்படிங்கிறாங்க.
போய நீர்வலம் கொளும் ஒரு புனல் புகழியான் பாய கேள்வி ஞான சம்பந்த நல்ல பண்பினான் ஆய சொல்லி மாலை கொண்டு ஆளவாயின் நன்னனை தீய தீர என்னவார செந்தையாவன் தேவரே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் உய வேண்டி நின்று ஆலோசிக்கிறது நிக்கிற வணங்குறதுதான் இந்த என்னோட நியமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாண்டிய மன்னரும் நம்மளோட குலச்சிறை நாயனாரும் நம்மளோட மங்கையரசி அம்மையாரும் இருக்கும் பொழுது இந்த பாட்டை நம்ம திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் இவங்க எல்லாரும் இருக்கிறப்ப இந்த பாட்டை வந்து விண்ணப்பம் பண்றாங்க. நம்ம சுக்கேச பெருமானார் முன்னிலையில அங்கேயர் கன்னியம்மையோட நாயர் சுக்கேச பெருமானார் முன்னிலையில அது ஒரு நன்றி சொல்லக்கூடிய பாடலாக அமைகிறது. இப்ப பெரிய புராணத்துக்கு வாங்க. 866 தொடர் எண் 2769. ஒன்றுமே உணர்வு பாடிட்டு சொல்றாங்க, சாமி ஒரு உணர்வும் இல்ல சாமி, நான் என்ன யாதையே செய்யணும் யாதையே ஆகணும், உன்னோட தன்மைதான் சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டாங்க. அதான் ஒன்றுமே உணர்வில்லேன் ஒளிவர நிறைந்த கோலம் மண்டினால் மறைகள் ஏத்த மானுடர் உய்ய வேண்டி நின்று நீ ஆடல் செய்க நினைப்பதை நியமம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எனக்கு எதுவும் தெரியாது சாமி, எல்லாமே நீங்க தான் வந்து அங்க வெப்ப நோயா போனீங்க, நீங்க தான் மருந்து அருந்தீங்க, நீங்க தான் வந்து பச்சை பதிகமாக்குனீங்க, நீங்க தான் வந்து ஏடு எதிர்த்து போக செய்தீங்க, நீங்க தான் ஏட்டு அணைக்கவும் செய்தீங்க, எல்லாமே உங்களோட செயல் தான். மன்றினால் மறைகள் ஏத்த மானுடர், நீங்க யார் இந்த எங்கேயோ சுத்தத்துல இருக்கக்கூடிய பெருமானார் மானுடர் ஏத்துறதுக்காக இந்த மறைகள் ஏத்த மானுடர் உயரத்துக்காக இங்க வந்து ஆடிக்கொண்டு இருக்கீங்க பெருமானார், நின்று நீ ஆடல் செய்க, அந்த ஆடலை நினைப்பதுதான் எங்களுக்கு நியமம், எங்களுக்காக நீங்க எவ்வளவு செய்திருக்கீங்க, உங்களை நினைக்கிறதுதான் எங்களோட நியமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று பூம்புகழி மன்னர் இன்தமிழ் பதிகம் பாட தென்னவன் படைந்து நின்று இவர் இப்படி வணங்குறாரு. தென்னவன் பக்கத்துல வந்து மன்னர் பாக்குறாரு, முன்ன பின்ன வந்திருந்தா தானே தெரியறதுக்கு, முத வர தென்னவன் படைந்து நின்று திரு ஆலவாயில் மேவும் மன்னனே. அப்ப சாமி கிட்ட சொல்றாரு, திரு ஆலவாயில் மேவும் மன்னனே. இப்ப மன்னனுக்கே அவர் மன்னன் ஆயிட்டார், உன்னை கண்டு முட்டார்ந்தவர். ஏன்னா மனம் பக்குவப்பட்டெடுத்து ஒரு ஆசாரியனால தீட்சை பெற்றாச்சு. அப்ப இன்னும் அவர் ஒரு பக்குவ பெற்ற ஆன்மாவா இருக்கிறார். அப்போ திரு ஆலவாயில் மேவும் மன்னனே அமரதங்கள் மாகியால் மயங்கியாது உன்னையான் அறிந்திலேனை ஒருவனை தீர்த்தான் கொல்ல இன்னொரு பிள்ளையாரை தந்தனை இறைவென்றார். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நான் வந்து இந்த சமணர்கள் சொன்னால மயங்கி உன்னை வணங்காத இருந்தேன், ஆனா என் மேலையும் கருணை வச்சு என்னோட நோயை தீர்க்கறதுக்கும் என்னோட அந்த புத்தியை திருத்துறதுக்கும் இன்னரும் ஞான பிள்ளையான பெருமானார தந்தைய சாமி, இதெல்லாம் நாங்க பெற்ற பாக்கியம், இதெல்லாம் நாங்க பெற்ற இது இறைவனை தந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொய்யே மெய்யா சொல்றவங்க மத்தியில நான் இருந்து இப்படி வீணா போயிட்டனே, என்ன திருத்துறதுக்கு நீங்க ஒரு பிள்ளை பெருமானார தந்தீங்களே அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. சீருடை பிள்ளையாரும் சிறப்புடை அடியாரும் எல்லாம் வணங்கி முடிச்ச உடனே நம்மளோட பெருமானாரும் சிறப்புடை அடியாரும் சிறப்பு பெற்ற அடியார்களும் காரினில் பொழிந்த கண்டத்தை இறைவர்தால் வணங்கி அப்ப பெரிய கண்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானாரை வணங்கி காதல் அமரொருள் பெற்று நல்ல அருள் எல்லாம் பெற்று போற்றி அங்க நின்று அறுதி நீங்கி, யாருக்காவது அவருக்கு வர மனசு வருமோ, தளம் வருவா கீழே வரணுமே அப்படின்னு அறுதி நீங்கி ஏரியல் மாடம், ஏறினாக்கா அழகு பொருந்திய இயல் மாடம், பெரிய மாடங்கள்ல என்ன பண்றாங்க, சீரும் சிறப்பா இருக்கக்கூடிய சிவச்சார்பால் அழகு பொருந்திய மாடம், அங்க எல்லாம் அடியார்களா இருக்கிறாங்க. இந்த அடியார்கள் இந்த ஒரு நாள் இந்த இது நாங்க அகிலா நகர்ல இருந்தோம், பெரிய வீடு, எப்பயுமே அழகா இருக்கும், பெரிய வீடுதான் அந்த வீடு. நம்மளோட திருவானைக்காவுல கும்பாபிஷேகம் அன்னைக்கு சுவாமி திருவருளால என்ன ஆச்சுனாக்கா எவ்வளவு அடியார்கள் தங்க முடியுமோ அவ்வளவு பெரிய வீடு, ரொம்பவே பெரிய வீடு. கிட்டத்தட்ட நாங்க இரவு வந்து ஒரு 25 அடியார்கள் இருக்கும் தங்கியிருந்தாங்க. 4 மணிக்கெல்லாம் அவங்கவுங்க எழுந்து முன்னாடி பைப்பு, பின்னாடி தோட்டத்துல பைப்பு, சைட்ல பைப்பு, பாத்ரூமே 3 பாத்ரூம். அப்போ 5 பேர் குளிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரா அவங்கவுங்க குளிச்சுட்டு எங்கெல்லாம் இடம் இருந்ததோ அங்கெல்லாம் துணியை விரிச்சு சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீடு வந்து அவ்வளவு பேரழகா இருந்தது. எப்படி திடீர்னு பெயிண்ட் அடிச்சு அழகுபடுத்தினாதானே அழகா இருந்திருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு அன்னைக்குதான் ரொம்ப பேரழகா இருந்தது. காரணம் என்னன்னா எல்லா பக்கமும் சிவன் அடியார்கள் தங்கி சிவன் கோலத்துல சிவபூஜை பண்ணி கொண்டு திருமுறைகள் பாடிக்கொண்டு பூஜை அறையும் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சிவபூஜை நடக்குது. வீட்டுல நடந்து வர்றதுக்கு இடம்ல அவ்வளவு அழகா இருந்தது. அப்போ அதுதானே அழகு. அதே மாதிரி அந்த மடம் வந்து எல்லா பக்கமும் சிவனடியார்கள் இருக்காங்க, சிவபூஜை பண்ணிட்டு இருக்காங்க, தேவரம் ஒழிச்சிட்டு இருக்குது, மந்திரங்கள் ஒழிச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுதான் ஏரியல் மடத்துல அழகு பொந்தி அந்த மடத்தால அந்த நாள் அந்த மடம் அழகு கிடையாது, அன்னைக்குதான் அழகு. ஏன்னா அதெல்லாம் அடியார்கள் தங்கி இருக்கத்தாங்க. உங்களால் இனிது எழுந்து அருளை உள்ளால்
உள்ள போறாங்க. நீட சீர் தென்னன் கோணும் நேரியையும் பாவையாரும். நேரியன்னாக்கா இந்த பாண்டிய மன்னர், அவரோட பாவையாகிய நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மையார் மாடு சென்று இறஞ்சு நோக்கி மாளிகள் தண்ணில் போக, அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, நம்மளோட பெருமானாரை கொண்டு வந்து மடத்துல விட்டுட்டு அவரை விழுந்து வணங்கிட்டு தங்களோட மாளிகைக்கு அரண்மனைக்கு போறாங்க. கூடிய மகிழ்ச்சி பொங்க கும்பிடம் வெறுப்பினாலே நாடி அங்கிருந்து தங்கள் நாதரை பாடல் உற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்துட்டு அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மகிழ்ச்சி கூட குறையவே இல்லை. அந்த இருக்காத அப்படின்னா நமக்கே இப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மகிழ்ச்சி குறையாம இன்னொரு பாடலும் பாடுறாங்க. திரு யமகம்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகா இருக்கும். இந்த திருமடத்தில் இருந்த மாதிரி பாடினது இந்த பாட்டை. இதுவும் அன்றைக்கே பாடியிருக்க வேணும். என்னோட கணக்கு வந்து அன்றைக்கே பாடி இருக்க வேணும். நான் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கல. அப்ப அதனாலதான் 10 பாடல்கள் நான் சொன்னேன். திரு ஆலவாயில இது வந்து அங்க சுவாமியை வணங்கிட்டாங்க. வணங்கிட்டு வந்து அவங்களால அந்த சந்தோஷத்தை பண்ண முடியல. பழம்பந்துரத்துல அமைந்தது. இந்த யமகம்ன்றது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 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 வகையான பாடல் இது. நம்ம ஞானப்பிள்ளையார் மட்டுமே இதை எடுத்து ஆண்டிருக்கிறாங்க. பழம்பந்துரத்துல பாடுறோம். ஒரே மாதிரி இருக்கும், ஆனா 2 அர்த்தங்கள் வரும். அந்த ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரைமிங்கா இருக்கும், ஆனா அர்த்தங்கள் வேறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது திரு யமகம்னு இது பேரு. 5 தலங்களுக்கு பாடியிருக்காங்க. சீர்காழி, திருவிழிமிழலை, திரு ஆலவாய், அப்புறம் கச்சி ஏகம்பம், இன்னொரு ஊரு என்ன ஊருன்னு மறந்து போயிட்டேன். அந்த 5 ஊர்களுக்கு திரு ஆலவாயிலுக்கு அந்த திரு யமகம் பாடியிருக்காங்க. 3வது பாடல் 3ஆம் திருமுறையில 115வது பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. ஆல நீழல் உகந்தது இருக்கையே ஆன பாடல் உகந்தது இருக்கையே பாலின் மொழியான ஒரு பங்கனே பாதம் மோதன சேபுர பங்கனே கோலம் நீரணி மேதகு பூதனே போதிலார் மனம் மேவிய பூதனே ஆல நஞ்சுமதுண்டு கருத்தனே ஆலவாய் உரை அண்டர்களத்தனே அப்படின்னு சொல்றாங்க. ஆன நிழல் உகந்தது இருக்கையே, ஆன பாடல் உகந்தது இருக்கையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னாக்கா ஆன நிழல் உகந்தது இருக்கை. இருக்கைன்னா என்னது, இருக்கையில உட்காருங்க அப்படின்றோம் இல்லைங்களா. அப்ப இருக்கைன்னா ஒரு அமர்ற இடம், சேரெல்லாம் நம்ம இருக்கைன்னு சொல்றோம். அப்ப சுவாமி எங்க எழுந்திருக்கிறாரு, ஆல நிழல் கல்லாலின் கீழே நம்ம வந்து அறம் 4 அருள்றாரு. அந்த அறத்தை 4 அருள் செய்தார் இல்லைங்களா. அந்த ஆன நீழல் உகந்தது இருக்கையே. அப்ப அந்த முதல் வரி ஆன பாடல் உகந்தது இருக்கே. சுவாமிக்கு பிடிச்சது என்னது, வேதத்துல இருக்கு வேதம், இருக்கைன்னு சொல்லக்கூடிய நம்ம பெருமானார் கூட இருக்கு குரல் பாடுறாங்க. அப்ப அந்த ஆன பாடல் உங்களுக்கு பிடிச்சது எது, இருக்குன்ற கூடிய இருக்கு வேதத்தை. அப்போ இருக்கையேன்னு வந்தாலும் வேற வேற அர்த்தம். பாலின் நேர்மொழியால் உண்டு மங்கனே. அப்ப பால் நேர்மை, பாலினும் நன்மொழியான்னு சொல்லுவாங்க. பாலை காட்டிலும் இனிமை பொருந்தியது. நமக்கு பால் என்ன பண்ணுவோம், இனிமை மட்டுமா, அதுக்கு நம்மளுக்கு உயிர் கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மையோட ஒரு பாகத்துல இருக்கக்கூடிய பொண்ணு. பாதம் ஓதல செயற்புற பங்கனே. ஆனா இந்த சுவாமியை ஒரு சிலர் அடைய முடியாது. யார் இந்த பாதத்தை திருவடியை வணங்காதவங்களோ அவங்களால இந்த பங்கனை அடைய முடியாது. பாதம் ஓதல புற பங்கனே, அதான் ஓதாதவங்க அடைய முடியாத பெருமானார். கோலம் நீரணி மேதகு பூனே. ரொம்ப அழகான மேதகுன்ற வார்த்தையே யாருக்கு சொல்றது, நீர் திருநீர் சுவாமிக்கு சொல்றது. மேதகு ஆளுநர், மேதகு அமைச்சன்றோம் இல்லைங்க. அந்த மேதகுன்றது யாருக்கு சொல்லக்கூடிய, உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியது. அந்த மேதகன் இருக்கக்கூடிய திருநீர் அணிந்திருக்கக்கூடிய பூதனா பூத கணங்களுக்கெல்லாம் தலைவன், பூதங்கள்லாம் நாம உயிர். அப்ப என்ன பண்ற, உயிர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய குணம். கோதினார் மனம் மேவிய பூதனே. அப்ப கோதினார் குற்றம், புளியில கோதெல்லாம் எடுத்து வைமா சித்த, இந்த கோதெல்லாம் எடுத்து சுத்தம் வைமான்னு. அப்ப என்னது, குற்றங்கள் எல்லாம் நீக்கிட்டு புளிய மட்டும் எடுத்து வைக்கிறோம். அப்ப கோதினார் மனம் மேவிய பூதனே, உயிர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவர், குற்றமற்ற மனத்துல இருக்கக்கூடியதான். திருக்கோவையார் சொல்ற மாதிரி சிறை சிற்றம்பலத்தும் சிறைமான் புனன் தில்லையுள்ளன் என் சிந்தையுள்ளன்றார் இல்லைங்களா. 2 இடத்துல தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட 4 மகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். 2 இடத்துல சாமி இருக்காரு, ஒண்ணு கோயில்ல, இன்னொன்னு நம்மளோட மனசுல. அப்போ யாரெல்லாம் குற்றமில்லாதவங்க மனசுலாம் இருக்கக்கூடிய உயிர்களின் தலைவனே. ஆல நஞ்சு அமுது உண்ட கலத்தனே. ஆல நஞ்சு கலந்த கண்டோம், அந்த ஆல நஞ்சு ஆலகால விஷயத்த உண்ட கலத்தனே. ஆலவாய் உரை அண்டர்கள் அத்தனே. அப்போ ஆலவாயில இருக்கக்கூடிய பெருமானார் தான். ஆனா அந்த தேவாதி தேவர்கள் தான் தலைவர் இவர் தான். இருக்கிறதும் ஆலவாயின்னு நினைச்சுக்கலாம்.
ஆனா தேவாதி தேவர்களும் இங்கதான் வணங்கணும், அவர்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே உட்கார்ந்து நம்ம படிச்சவங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 சாமியோட அந்த பெருமைகளை வந்து ரொம்ப ரொம்ப அந்த அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் அந்த பெருமைகளும் ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு தடவை இந்த ஒரு பாட்டை மட்டும் திரும்ப படிக்க உங்களுக்கு நல்லா புரியுதான் பாருங்க. ஆன நிழல் உகந்தது இருக்கையே, ஆன பாடல் உகந்தது இருக்கையே, பாலின் நேர்மொழியானொரு பங்கனே, பாதம் மோதல சேர்புற பங்கனே, கோலம் நீரணி மேதகு பூதனே, போதினார் மனம் மேவிய பூதனே, ஆன நஞ்சமுகந்த கரத்தனே, ஆனவாய் உரை அண்டர்கள் அத்தனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இது எல்லாமே இந்த 11 பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். சிந்திங்க, உரை இருந்து சிந்தித்தாலும் படிச்சு சிந்திக்கவும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலோட்டமா போறதால அப்படியே எல்லாத்தையும் தேனை தொட்டு தொட்டு உங்க நாட்களை தடவிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். நீங்க பாட்டிலோட வாங்கி குடிங்க. இப்படி வந்து யமகம் பாடுறாங்க. 870வது பாடல். திரு யமகத்தின் உள்ளும் திருநீலகண்ட பாணனாருக்கு அருளிய திறமும் இதை ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு பாடல் படிக்கணும். திருநீலகண்ட பாணனாருக்கு அருளின அந்த திறத்தை சொல்லுவார். தாரம் வைத்தது பாணருக்கு அருளோட தாரம் வைத்தது ஆரமாக நேரம் 8வது பாடல்ல 8வது பாடல் வாங்க. 8வது பாட்டா? ஆமா, உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. ஆறாவது பாட்டு. 6வது. நக்கம் நாதன். 6வது பாட்டுல 4வது வரி பாருங்க. நாதன் மேனியில் மாசும் நம்மூருமே, தக்க பூமனை சுற்ற சூர்கருளோடே, தாரம் வைத்தது பானக்கு அருளோடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளோட திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணருக்கு அருள் பண்ணார் இல்லையா நம்மளோட மதுரையம்பதியில பெருமானார். அந்த திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் என்ன பண்றாரு, அவருக்கு நிறைய சுவாமி எல்லாம் தலங்கள் எல்லாம் வணங்கணும்னு ரொம்ப ஆசை. இப்படி வணங்கிட்டே வரும்பொழுது அந்த காலத்துல பாணர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளார விட மாட்டாங்க. நீ வராதா நான் வராதான்னு இருக்கக்கூடிய காலமா இருந்தது. அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, ஆனாலும் டெய்லி என்ன பண்றாங்க, திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணமும் அவங்க மதங்க சூடாமணி அம்மையாரும் என்ன பண்ணுவாங்க, கோயில் வாசல்ல நின்றுட்டு உள்ளதான் விட மாட்டாங்க இல்லையா, கோயில் வாசல்ல தூரமா நின்றுட்டு அந்த யாழ் சகோட யாழ்ன்றது அவரே செய்த யாழ், 14 தந்திரிகளை கொண்டு அவரே செய்த யாழ். அதனால சகோட யாழ் தலைவர்னு கூட சொல்லுவாரு நம்மளோட பிள்ளை பெருமானார். அவரை என்ன பண்றாரு, அங்க இருந்து வாசிச்சுட்டே இருக்கிறாரு. வாசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க உள்ள உடனே சாமி பேசாம இருப்பாரா, அவரும் எவ்வளவு சொல்லிதான் பார்த்தார், கேட்கல. அப்புறம் அங்க இருக்கவங்ககிட்ட சொல்லி திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரை உள்ள அழைங்க, அவருக்கு தங்க பலகை வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, மதுரையம்பதியில உள்ள கூப்பிட்டு அவருக்கு தங்க பலகை, அவருடைய யாழ தங்க பலகை. அதனாலதான் எதுவா இருந்தாலும் சங்க பலகையில ஏத்தணும். திருக்குறள் முதற்கொண்டு எல்லா 3 என்ன பண்ணும், மதுரைக்கு வந்து சங்க பலகையில ஏத்தணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்க இவரோட அந்த யாழை வந்து சங்க பலகையில ஏத்துறாரு, தங்க பலகையில சொல்றாரு. அவரோட அந்த யாழோட தன்மை கெட்டு போகும், உடனே பலகை இடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் உள்ள அழைச்சிட்டு வந்து பாருமா அந்த அந்த செய்திய வந்து நம்மளோட பெருமானார் அதுல சொல்றாங்க. அந்த செய்திய சொல்றத நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானாரும் அதுல கொடுக்குறாங்க. இல்லைன்னா இதெல்லாம் தெரியாம போயிடும் இல்லைங்களா. அருள் திரு ஏமத்தின் உள்ளும் திருநீலகண்ட பாணருக்கு அருளிய திறமும் போற்றி அவரோடும் அளவலாலே. அதெல்லாம் அவருக்கு சொல்ற, சாமி உங்களுக்கு இங்கதானே அருள் பண்ணாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அளவலால் தான். அவன் இங்கதானே உங்களை வந்து அந்த யாழுக்கு வந்து தங்க பலகெல்லாம் போட்டாருல்ல, இந்த சாமி தானே இங்கதானே நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாராம். தெருவுடை தொண்டர் சூழ் அப்ப தேர்ச்சி பெற்ற தொண்டர்கள் சூழ்ந்த திருத்தொண்டையின் உண்மை நோக்கி இருங்கட மண்ணில் வந்தார் இனிதம் வந்து இருந்தார் என்றே. அப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, அந்த மடத்துல இருக்கிறாங்க. பூழியன் மதுரை உள்ளார் புறத்துள்ளார் அமலர் சேரும் பாழியும் மருகர்மேவும் பள்ளியும் ஆணையெல்லாம் கீழூர பருத்து போக்கி கிளர் உங்களை தூய்மை செய்து வாழிய பதிகள் எல்லாம் மங்களம் புழைய செய்தார். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கோயில்ல இருக்க சாமியெல்லாம் எடுத்துட்டு அவங்களோட பள்ளியா ஆக்கிப்பாங்க, புதுசா கட்டிக்க மாட்டாங்க.
அப்ப அதெல்லாம் திருப்பி சைவம் வந்தோடனே என்ன பண்றது, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே தூக்கினா நல்லா அடியோட பேத்து எடுத்துட்டு திருப்பி வந்து சிவன் கோவில்களும் சிவன் இதுவும் கட்டுறாங்க. கட்டி பறித்து போட்டு தூய்மை செய்து பதிகள் எல்லாத்தையும் அந்த இடங்கள் எல்லாம் மங்களம் பண்றாங்க. மீனவன் தேவியாரம் குலச்செடியாரம் மிக்க ஞான சம்பந்தர் பாதம் நாளோறும் பணிந்து கொண்ட என்ன ஒரு வாழ்க்கை இப்படி உனக்கு கிடைக்கணுமே. அம்மா குலச்செடி நாயனாரும் மன்னரும் என்ன பண்றாங்க, தினம் கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டு பெருமானோட திருவடியை நேரடியாவே நம்மளாம் திருமேனியா வணங்குறோம், அவங்க நேரடியாக வந்துகிட்டு ஆன சந்தையர் போனாரும் ஆளவாய் அமர்ந்தார் பாதம் ஊனமந்து உருட்டை ஏத்தி உணவு அணிந்து உரையினால. அப்ப நிறைய பாடியிருக்க வேணும், நமக்கு கிடைக்கல, இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு பெருமானார காலங்கள் தோறும் போய் சென்று வணங்கி பணிந்து ஏற்று வணங்கிட்டு வராங்க. அப்படி வணங்கு இருக்கக்கூடிய நாள்ல என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வகுப்புல நாம தொடர்ந்து இங்கிருந்து பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளோட பெருமானார் மதுரையில இருந்த அந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து சிந்தித்தோம். மதுரை மடத்துக்கு போனதுல இருந்து வெப்பணும் இது எல்லாமே ஒரே நாள்ல நிகழ்ந்தது. நம்ம ஒரு 3 வாரம் 4 வாரம் படிச்சாலும் அந்த மடத்துக்கு சாயந்தரம் போறாங்க, நம்ம குலச்செடி நாயனார் அவங்க மடத்துல தங்க வைக்கிறார். இரவு என்ன பண்றாங்க, மன்னர்கிட்ட வந்து அவங்க வந்து மந்திரத்தால சும்மா அவங்களை பயமுத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மடத்துக்கு தீ வைக்கிறாங்க, கையால கொழுகுறாங்க. கொடியின உடனே அதை கண்டுபிடிச்சு அணைக்கிறாங்க. அணைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ற மன்னர் அந்த நம்மளோட பிள்ளை பெருமாள் கோபம் வருது. அந்த கோபத்தையே என்ன பண்றாங்க, பையவே சென்று பாண்டியர் காகமேன்றாங்க. வெப்பு நோயா போகுது. மறுநாள் காலையில வெப்பு நோய் வந்த உடனே நம்ம சாமி தீத்தாதான் முடியும்ன்றதுக்காக அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, திரும்ப வராங்க. திரும்ப வந்து சாமிக்கு மைண்டு கேட்கறாங்க. குலச்செடி நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் அப்படியே இருந்தாலும் கூட அங்க போய் சாமி கிட்ட உத்தரவு வாங்குறாரு அந்த அமரர்களை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வாதில் வெட்டுறதுக்கு உத்தரவு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க போறாங்க. போன உடனே என்ன பண்றாங்க, மன்னர் வந்து இருக்கைக்கு 30 எதுனால பிரம்மரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் 12 ஊர்களையும் கொண்ட பாடல் பாடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்து அவங்க எல்லாம் நாய் மாதிரி குதிச்சவனை பயப்படுறாங்க. மாலை நேர் விழிக்கு மாதரால் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மைய பார்த்து பயப்படாதன்னு சொல்லி பாடுறாங்க. பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மந்திரமாவது நீர் சொல்லி வெப்புநோய் தீர்க்கிறாங்க. மீண்டும் 6 பாடல்களை சொல்லி வாம பாகத்து வெப்புநோயும் தீர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பச்சை பதிகமாகிய முகமத்த பொன்மொழியார் பதிகத்தை எடுத்து தலைகளை வளரொலி சொல்லி அந்த அனல் இடுறாங்க. அந்த அனல்ல இட்டதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வைகை ஆத்துக்கு போறாங்க. வைகை ஆத்துக்கு போகும்போது புதுசா அங்கதான் இப்ப வேங்க இங்க புதுசா வாழ்காந்தனர் ஒரு பதிகமே எழுதி அந்த பதிகத்தை இடுறாங்க. அந்த பதிகம் வந்து போனா நீரை எழுதிட்டு கிழிச்சு போனாலும் அது நிக்கிறதுக்காக வண்டி கொன்றேன்னு புது பதிகம் 7 நிக்கிறதுக்கு ஒரு பதிகம் பாடுறாங்க. நின்ன உடனே எல்லாம் முடிஞ்சது உடனே சாமி கிட்ட வந்து வீடலால வாயிலான்னு சொல்லி நன்றி சொல்லி ஒரு பதிகம் பாடுறாங்க. நன்றி சொல்லி ஒரு பதிகம் பாடினாலும் அந்த பதிகத்துக்கு அப்புறமும் அவங்க மகிழ்ச்சியோட மடத்துல வந்து என்ன பண்றாங்க, திரு எமகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ நிழல் அமர்ந்தது இருக்கைன்னு சொல்லக்கூடிய பாடலை பாடுறாங்க. இப்படியாக தொடர்ந்து இந்த செய்திகள் நடந்ததுன்றத மீண்டும் ஒரு நினைவு கூறுதலோட நாம இன்றைக்கு இந்த அளவுல சிந்திக்கிறதுக்கு அருள் செய்த நம்மளோட அங்கேற்கனி அம்மையோட சுகேச பெருமானாரையும் குருநாதர் ஆகிய நம்மளோட பிள்ளை பெருமானாரையும் தெய்வ சிக்கழ ஆசிரியர் தெய்வ சிக்கழ பெருமானார் குலச்செடி நாயனார் நம்மளோட நிரசை நெடுமாறனார் மங்கையர்க்கரசி அம்மையார் அத்தனை பேரையும் வணங்கி இன்றைக்கு இந்த வகுப்பு கேட்ட அத்தனை அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி விடைபெற்றுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெற்று. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாயனம்மா திருடி வணக்கம். அருமை அருமையம்மா. அப்படியே நேரா நாங்க அந்த வைகை ஆற்றுல அந்த ஏடு போகுது இல்லையா, அந்த ஏடு போகலும் எப்படி எதிர்த்து வருது அப்படின்றத அந்த கதையில ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம ஒரு குடம் எடுத்து தண்ணி போனா அது வழியாதான் போகும். அந்த ஏடு வழியா அப்படியே ஆற்றின் கரையை தண்ணி ஓடுற ஓட்டத்தான் ஓடும். நாமளே என்ன அடிச்சு செல்றோம், நம்ம எதிர்த்து போக முடியாது. ஆனா அந்த ஒரு ஏடானது மெலிசா இருக்கிற அந்த ஏடானது எதிர்த்து போகாம அப்படியே அதனுடைய ஓட்டத்துக்கு உடம்பு எதிர்த்து நின்னுச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஏடை எடுக்கிறதுக்கு போறாங்க. அப்புறம் குதிரையில போய் அவர் போறாரு, போய் எடுத்துட்டு வந்து அதை தலை மேல தூக்கி வச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறமா முக்கியமான பாடல் சொன்னீங்க. 600ல இருந்து 830 மிக முக்கியமான பகுதி. நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கணும். இதெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த இது வந்து கேட்கறது மட்டும் இல்லாம மீண்டும் படிக்கணும். அது முக்கியமான திருஞான சம்பந்தர் புராணம், காழி பிள்ளையாருடைய புராணத்துல முக்கியமான ஒரு பகுதி. அப்படி இதை மீண்டும் படிக்கணும்ன்றதை எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த ஏட்ட குதிரை மேல ஏறி எடுத்துன்னு வந்தாரு. அந்த பதிகமெல்லாம் பாடினாரு. 35 ஞான குழந்தை என்ற திருப்பதிகத்தை பாடி வன்னியும் அத்தம் என்ற பதிகத்தை பண் கொள்ளில
32 பதிகம் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் முடிச்சுட்டு கடைசி பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் தலைமையில வைத்துக்கூட அந்த ஏடை எடுத்துட்டு வந்து அவங்க அப்படியே என்ன சொல்றாங்க, அந்த பெருமானுடைய தாமரை அந்த திருவடிகளை வணங்கி அந்த ஏட்டை பிடித்த கையில எந்த அந்த அந்த ஏட்டையெல்லாம் எடுத்து காட்டுறாராம். காட்டக்குள்ள என்ன பண்ணாங்க எல்லா அடியார் பெருமக்கள்லாம் அரகர அரகர அரகரன்றது ஒளி நாதம் அருமையா அது நாமளும் அப்படியே உணர்ந்து அந்த இடத்துக்கே போயிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்புமா. அடுத்தது அப்புறம் என்ன செய்ய அந்த அவங்க அந்த சமணர்கள்லாம் நம்ம பல முறை 3 முறையும் தோத்துட்டாங்க இல்லையா? அப்ப வந்து அந்த அவங்க சபதம் அடுறாங்க இல்லையா, நாங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சா நாங்க இந்த மாதிரி பண்ணிடுறோம்னு சொல்லியிருப்பாங்க இல்லம்மா. அதனால திருஞான சம்பந்தர் அம்மா காழிப்பிள்ளையர் என்ன சொல்றாரு, இது அவர் சொன்ன செயல் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 61 நாயன்மார்களும் என்ன பண்ணாங்க, ராஜாதான் சொன்னார் தவிர அவரு சொல்லவே இல்லை. இந்த தீய செயல் செய்த திருஞான சம்பந்தர் பெருமானுடைய அந்த இடத்துல அந்த நிறைய அடியார்கள் இருந்த இடத்துல அவங்க தகாத செயலை செய்ததுனாலதான் இந்த கழிவுல ஏற்றப்பட்டது அப்படின்றது ஒரு விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தீங்க. அவருடைய மண்ணினுடைய ஆணையை இவங்க அது வந்து தலையிடல, எந்த நாயன்மார்களும் அரசருடைய விஷயத்துல தலையிடல அப்படின்ற கருத்தை எடுத்து சொன்னீங்க. அதனால அவர்கள் எல்லாருமே கழுவுல ஏற்றப்பட்டார்கள். அந்த கதையை விளக்கமா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த பெருமான் என்ன நம்ம பிள்ளை பெருமான் எல்லாருக்கும் திருநீர் அணிவித்தாரு. அந்த மன்னன் கூட திருநீர் அணிந்துகிட்டானா, அன்னைக்குதான் அவர் பேர் பெற்றாருதான் சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மதுரையில வாழ்ந்த அத்தனை அடியார் பெருமக்களும் அந்த தூய திருநீட்டை எல்லாருமே அணிந்து கொண்டார்கள். ஏன்னா அந்த சமணதம் அன்றையோடு முடிந்ததுன்ற மாதிரி சொல்லி அந்த திருநீற்று அணிந்த திருநீட்டோட சிறப்பை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது மருந்தாக இருக்கக்கூடிய அந்த திருநீரு, அதாவது நம்ம மனசு எப்படி தூய்மை பெற்றதாக இருக்கும் அப்படின்ற திருநீட்டு பேரொழியானது. அந்த தூய்மை சேர்த்தனால நம்ம அந்த தூய்ந்திருக்க அந்த சமணர்களுடைய இருளெல்லாம் அழிந்துருச்சு அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்தது வந்து மெய்நெறி, அந்த மெய்நெறி பத்தி விளக்க சொன்னீங்க. அந்த உண்மை நெறி என்ன அப்படின்னு எல்லா உலகம் உய்யும்படி அந்த பெருமானே வந்து மெய்நெறி உலகத்துல உணர்த்ததுக்கோசரம் அந்த அந்த மலர் மாலை சூடிய அந்த திருநெறியை பத்தி சேவருடைய திருநெறியை பத்தி அடுத்த பாடல் எடுத்து ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்கம்மா. அடுத்தது மாறி அந்த மழை பெய்யுது இல்லையா, அந்த வேள்விலாம் செய்யறதுனால அந்த காரணம் தேவர்கள்லாம் மழை பெய்ததாக அந்த நல்ல நெறி நிற்கிறதுக்கோசரம் அந்த அடுத்த பாடல்ல விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த அங்கேற்கண்ணி அம்மாவுடைய விளக்கம் எடுத்து மங்கையர்க்கரசியாரும் நின்ற சீனுடைய சீர்காழியில அந்த மன்னன் வந்து அருகினாரு. அந்த மங்கையர்க்கரசி நின்ற நெடுமாறனும் போற்றி கொண்டு பின்னே சென்றதாக வரலாற்றை சொன்னீங்க. அதுக்கடுத்து திருவடிகளை வணங்கி துதித்து எல்லா அடியார்களும் அவருடைய திருவடிகளே வணங்க துதித்து அந்த உலகங்கள்லாம் உய்யும் பொருட்டே அந்த பெருமானே வந்து நமக்கு காட்சி கொடுத்த மாதிரி, அதாவது கண்கள் சொல்லுவாங்க இல்லையா, கண்கள் படைத்த பையன் அடைத்தார்கள்ன்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு பாடலையும் சிறப்பா. அப்புறம் ஆலவாய் கோயிலுக்கு போயிட்டு அங்க அந்த கோயிலை பத்தி சிறப்பெல்லாம் சொன்னீங்கம்மா. திருக்கோயிலே வளமா வந்து அது வழிபட்டது. அந்த வழிபடக்குள்ள அங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற அடியார்கள் என்ன பண்ணாங்கன்னா இரு கைகளும் தலை மீது ஏறி குவித்து அப்படியே கண்ணின்று அந்த நீரெல்லாம் பெருக்கி அருமையா எடுத்து அந்த பாடலை உணர்ச்சிகரமா அந்த நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம், அந்த திருமேனிய அவர் பார்த்ததுமே வணங்கி அந்த ஆலவாய் பெருமாளை பார்க்கக்குள்ளேயே அந்த எல்லாம் கைகள்லாம் குவித்து அந்த கண்ணீர் பெருகி வழிபாடு பண்ணாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, எல்லா அடியார்களும் திருநீர் பூசி அவ்வளவு அழகாக காட்சி கொடுத்தாங்க. அப்பதான் நீங்க சொன்னீங்க இந்த வீடலா வாய் என்ற ஒரு திருப்பதிகத்தை அங்க பாடினாரு அப்படின்னாங்க. அதாவது 9 பதிகமும் ஒரே நாள்ல பாட பெற்றது அப்படின்ட்டு அந்த சிறப்பை எடுத்து சொன்னீங்க. அடுத்தது அந்த பற்று வேறு அந்த உணர்வு எல்லாம் நீங்கி அந்த மக்கள் என்ன அந்த உயிர் பொருட்டுதான் அவர் வந்து சீர்காழி சம்பந்த பெருமான அங்க தமிழ் பதிகத்தை பாடி இருக்கிறாருன்றது அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்தது அவர் நோய் தீர்ந்து அந்த பதிகம்லாம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அந்த நோய் தீர்ந்த பதிகத்தெல்லாம் முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பெருமானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால அந்த பெருமான் என்னது அவங்க அந்த நோயை தீர்த்து ஆட்கொள்ள என்னுடைய நோயெல்லாம் தீர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனே என்ன பண்ணாரு, அவருடைய கூணை நிமிர்ந்து போச்சு. அந்த கூணால் தான் நின்ற சீ நெடுமாறன்ற ஒரு பேரே வந்ததுன்றதுக்கு அதுக்கு நடுவில் ஒரு தானே விளக்கம் கொடுத்தீங்க. அன்பினார் அதுக்கு அடுத்தது அந்த இன்றும் அந்த விளக்க சொன்னீங்க. ஒரு வீடு எப்படி ஒரு அழகு பெற்றது அப்படின்னா அந்த கும்பாபிஷேகம் அந்த கதையை எடுத்து சொன்னீங்க. அந்த வீடு அன்னைக்குதான் ரொம்ப அழகு பெற்றது. அந்த மாதிரி நம்ம அன்பினால் அங்கிருந்து அந்த அந்த அழகு நிறைந்த அந்த திருமடத்துல
இனிதாய் எழுந்து புகுந்தாருன்னாண்டு அந்த திருமடத்தினுடைய அழகையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்ததுங்கம்மா திருநீல கண்ட யாழ்ப்பாணர் வந்தாரு இல்லையா, அவர் கூடயே வரக்குள்ள அவருக்கு அந்த மதுரையில அந்த திருப்பலகை இட்டு பொன்பலகை இட்டு அவர் மீது அமர்ந்து அந்த யாழை வாசித்ததா அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது அமர்வு எல்லாமே. நாங்க அங்க போனோம், ஒவ்வொரு பாடல் நீங்க எனக்கு ரொம்ப அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த விண்ணலா திருவேடகம் பதிகத்துல ரொம்ப சிறப்பு. அந்த பதிகம்னா நாங்க படிச்சோங்க தவிர அர்த்தம் புரியவே இல்லை. அந்த இனி இசையுடன் பாடி போற்றி வழங்கினாங்கன்றது அந்த பாடலை வன்னியும் மத்த மதிப்பொழி சடைன்னு அந்த பதிகத்தை எடுத்து விளக்கமா கொடுத்து அந்த 10வது பாடலையும் விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதுக்கடுத்த ஒரு பதிகத்திலையும் விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் ஒன்று கடைசி முடிவான அந்த திருப்பதிகத்துல இந்த ஒரு பாடல் எவ்வளவு முக்கியமான ஒரு பாடல். அதுல 6வது பாடலும் சிறப்பு, முதல் பாடலும் சிறப்புன்னு சொல்லிட்டு ஆட நீழல் உகந்தது இருக்கியே அந்த பாடல் எடுத்து உண்மையிலே ரொம்ப அழகா அந்த இருப்பிடம். அதுக்கு 2 அர்த்தமா இருக்குது சொன்னீங்க. வேத பாடல் இருக்கிற அந்த வேதத்தையும் எடுத்து கொடுத்தீங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த பெருமான் கல்லாரம் மரத்துல உட்காந்து அந்த நாடோருக்கு உபதேசம் பண்றாரு இல்லையா, அந்த 2 அர்த்தமும் அந்த ஒவ்வொரு பாடலையும் புரிந்து படுத்தாதான் உங்களை அர்த்தம் புரியுன்ற மாதிரி அந்த விளக்கமும் எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. கடைசி அதுல 6வது பாடல் நக்கம் ஏகுவ நாடு ஒரு உரிமை என்ற அந்த பாட்டுக்கும் திருநீல யாழ்ப்பாள் அழைத்து வர பொருட்டு அந்தவருடைய விளக்கத்தை இந்த பாடல் எடுத்து சேர்த்து இந்த விளக்கமும் கொடுத்தீங்க. அங்க 2 பேருமே வர முடியாது, இல்ல கோயிலுக்குள்ள வர முடியாது. அவங்க 2 பேரையும் அந்த ஆலவாயில அதுக்கு அந்த பலகையை இட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை செலுத்தி அவங்க எப்படி அந்த பாடெல்லாம் எடுத்து கொடுத்தாரு, அவர்களை எப்படி ஒரு மரியாதை செலுத்தினாங்க. ஏன்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஒற்றுமை உணர்வு தான். எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கணும், அதுல சாதி சாமியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கருத்தையும் எடுத்து இதுல கொடுத்த மாதிரி இருந்ததுமா. ரொம்ப மகிழ்ச்சியமா எல்லா பாடலுமே ரொம்ப சிறப்பா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. இந்த அமர்வு வேகமா போனாலும் எல்லாரும் ஒரு புரிஞ்சக்கூடிய ஒரு ஆற்றலா தான் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த புராணத்துக்கே போயிட்டோம், நம்ம காழிப்பிள்ளையாருடைய புராணத்துக்கே போயிட்டோம். அவரு கூடயே நம்ம பயணம் பண்ண மாதிரியும் திரு ஆலவாயிலோட அந்த பெருமானையும் தரிசனம் பண்ண மாதிரியே அடியனுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டுதான் இருந்தேன் நானு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. சிவாய நம்ம இவரு சொல்றாரு, மற்றவன் மதுரை வாழ்வார்னு ஒரு வார்த்தை போடுவாரு 857வது இதுல. இது வரைக்கும் இவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்களாம், மதுரையில இருந்தாங்க, பேசாதனாலாம் பிறவானாலேன்னு அவங்க இருந்தாலும் அவங்க ஒரு கணக்குல இல்லாத இருந்தாங்களாம். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழறவங்களும் வேணாங்களாம். அதான் மதுரை வாழ்வார்னு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு நுணுக்கமா பார்க்கும்போது இவ்வளவுதான் வேஸ்டா போச்சு அவங்களோட வாழ்க்கை. இந்த திருநீர் அணிந்ததுக்கு அப்புறம் தான் மதுரையில இருக்கவங்களோட வாழ்க்கையெல்லாம் நல்லதா இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நன்றி அம்மா, நல்ல அழகாக தொகுத்து எழுதினீங்க. என்னோட நீலகண்டா சேனல்ல இதோட விரிவாக்கம் இருக்குது. இதுல வரவங்க எல்லாம் கொஞ்சம் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த பகுதியை எடுத்து நீலகண்டான்னு தமிழ்ல போட்டாலே வரும். இல்லைன்னா சிவசாந்தகுமாரி அம்மாவின் நீலகண்டான்னு போட்டீங்கன்னா வரும். அடியார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களோட நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்பி அதோட பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போடலாமா? இன்வெட்டு தான் போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க, இன்னும் நான் போடலாமா அடியார் பெருமக்களுக்கு. நான் இன்னைக்கு போட்டுட்டு அனுப்பி விடுறேன் நான். சிவாயினா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியாருக்கு எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால யாரும் போக வேண்டாம், அவங்கவுங்க கருத்தையும் நீங்க சொல்லுங்க. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிரு. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கன் ஓங்க நல்வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார்